திரும்பியும் அதே ப்ராப்ளம் தான் இருக்கு. எனிவே இப்ப ரெக்கார்டிங் வந்து சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகாத மாதிரி காட்டுது. பட் ஐ திங்க் இட் இஸ் ரெக்கார்டிங். சரி, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு வேர்பல் டிஸ்கோர்ஸ்ன்ற மாதிரி இருக்கணும் நமக்கு. எனிவே 15th குரூப்புக்கு நான் பர்ஸ்பெக்டிவ் போயிட்டு இருக்கேன். பர்ஸ்பெக்டிவ் போயிட்டு இருக்கும்போது ஒரு கேஷுவலா சொன்னேன்னா, இது இப்படி செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கலர் பென்சில்ல வந்து இன்டீரியர் செய்வோம். நம்ம ஒன்று செய்வோம் இல்லையா? நம்ம டிராயிங் ரூம் என்னமோ செஞ்சோம் இல்லையா? டிராயிங் ரூம் தான் செஞ்சோம். அதை பத்தி அங்க சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கேண்டிடேட் வந்து கேட்டாங்க, என்ன சார் கலர் பென்சில்ல செய்யறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே? இல்லம்மா நான் ஓடியா போயிட்டேம்மா, கலர் பென்சில்ல செய்யத்தான் போறேன், செய்வேன், அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நேத்து உங்கள்கிட்ட வந்து போர்ட்ரேட் முடிச்சிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம கிராஃபிக்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆஹா அந்த கலர் பென்சில்ல வந்து நம்ம இன்டீரியர் செஞ்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு சொன்னோம், அதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 15th போய் நான் கலர் பென்சில்ல இன்னைக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அங்க 15th ஓப்பன் பண்ணி உட்காந்துருந்தேன். அதுலதான் இங்க வர்றதுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு. எனிவே நல்ல வேளை வந்து சேர்ந்துட்டேன். இருந்தாலும் லேட் ஆனதுதான். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா கிராஃபிக்ஸ் செய்ய போறோம். கிராஃபிக்ஸ்னா என்ன அப்படின்றத முதல்ல பேசிடுவோமா? நிறைய நேரத்துல வந்து நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கும்போதே நான் எரேசரை தேடிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கும்போதே he gave a very graphic description of what was happening in the parliament அப்படின்றது some wherever இவங்க வெரி கிராஃபிக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்வாங்க, அது சொல்லுவாங்க. அப்புறம் சில நேரங்கள்ல வந்து இஸ் லாங்குவேஜ் இஸ் வெரி கிராஃபிக். அது ஒரு மாதிரி வல்கரா பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வல்கரா பேசுவாங்க தெரியுமா? கெட்ட வார்த்தைகள் வந்து தாங்க முடியாம பேசுவாங்க சிலர். அந்த இந்த வார்மாங்கர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ரொம்ப இதா மோசமா பேசக்கூடிய ஒரு ஆளு. அப்ப கிராஃபிக்னா வந்து டக்குன்னு பார்த்த உடனே இல்லாட்டி கேட்ட உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி, விஷுவலா வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறத தான் வந்து கிராஃபிக்ன்ற வேர்டு யூஸ் பண்றோம் நம்ம. இப்ப ஒரு 1 ரூபி அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு யாரோ ஒரு அமெரிக்கனுக்கோ ஒரு யூரோப்பியனுக்கோ 1 ரூபி அப்படின்றத பத்தி டிஸ்கிரைப் பண்றதா இருந்தா 1 ரூபி அப்படின்னா எப்படி டிஸ்கிரைப் பண்றது? 1 ரூபின்றது 1 ரூபி அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்படிதானே சொல்றோம் நம்ம இல்லையா? போட்டு அப்படின்னா 1 ரூபியா அது? அப்படின்னா $1 வாட் டாலர். அப்ப ஒரு சிம்பாலிக்கா மேக்சிமம் சிம்பிளிஃபைடா ஒரு கான்செப்டை நம்மளால சொல்ல முடியறது வந்து கிராஃபிக்னு சொல்லி சொல்றோம். அப்ப வந்து இப்ப நான் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன், அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு?
எக்ஸாக்டா logo வரையில sir, கார் Mercedes, லோகோ சார். என்னப்பா? Mercedes, Benz, கார் Benz logo லோகோ. sir. ஆமா, பென்ஸ், மெர்சிடஸ் பென்ஸ். அப்ப அதை பார்த்த உடனே மெர்சிடஸ் பென்ஸ் சொல்லிட்டு வந்துருச்சு. பிகாஸ் வி ஹவ் காட் யூஸ் டு லுக்கிங் அட் தட். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆஹ், எனக்கு அதை எக்ஸாக்டா டக்குன்னு வர மாட்டேங்குது. ம், உள்ள போய் தான் பார்த்துறேன். அதனால தப்பிதான் ஒன்றும் இல்லை. சிம்பிள் விஷயங்கள். எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் வந்துருது பாருங்களேன் அதுல. இல்ல ஆக்சுவலா அவங்க வந்து எல்ஜி அப்படின்னு எழுதுறாங்க. எல்ஜி கம்பெனிக்காரனோட லோகோ இதுல என்ன? அது ஆல்மோஸ்ட் எல்ஜியோட எல்லா பொருட்களும் கன்சியூமர் குட்ஸ் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. கன்சியூமபிள்ஸ் தான், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரிட்ஜோ, டெலிவிஷனோ, வாஷிங் மிஷினோ. அதனால அந்த கண்ணு போட்டுட்டு ஒரு ஹியூமன், அப்போ வந்து எல்லாமே ஒரு ஹியூமன் டச் இருக்கு. அதாவது ஆஸ் எகெயின்ஸ்ட் இப்போ வந்து லா பெமல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். அது வந்து பர்சனல் விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது, ஒரு ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டின்னு கூட அதை சொல்ல முடியாது. ஒரு மெக்கானிக்கல் விஷயம். அப்ப இதுல வந்து அவ்வளவு விஷயத்தையும் உள்ள கொண்டாந்து வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நம்ம போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? நல்ல ஒரு வேர்டு சொன்னியம்மா, திவ்யா சொன்னியம்மா நீ. Sir, logo sir. லோகோ அப்படின்றோம். சரியா? இத லோகோ அப்படின்றோம். ஒரு வேர்டு வந்து இன்னைக்கு டேட் என்னமா 01/03/26. சாரி 12. அங்கே 15ல நின்றுட்டு இருக்கேன்னா லோகோ அப்படின்றோம். இதுக்கு பேரலா இன்னொரு ஒரு வேர்டு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோனோகிராம் அப்படின்றோம். சரி, அப்ப மோனோகிராம் என்னம்மா சுகன்யா? மோனோகிராம் சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் பாதி கடைசியில் மோனோகிராம்ல இம்மு மாத்திரம் தான் எனக்கு கேட்டுச்சு. இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப நான் வந்து மரியாதை அங்க போய் உங்களுக்கும் ரெஃபரன்ஸா நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நான் அங்க போயிடுறேன். உங்களுக்கு நேர்ல தெரியுது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா இது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா ட்ரை பண்ணி பாக்குறேன். என்னன்னா ஒரு 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 சர்க்கிள் இப்படி போடுறோம். அவ்வளவு தூரத்துக்கு அந்த சர்க்கிளை கொண்டாந்து நிறுத்திடுறோம். அப்படி கொண்டாந்து நிறுத்திடுறோம். அதே மாதிரி அந்த இடத்துல இன்னொரு ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள் அப்படி கொண்டாந்து நிறுத்திடுறோம். எக்ஸாக்டா நான் செய்யலை. இது என்ன சிம்பிள்னு தெரியுதா? நிறைய பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன உடனே ஆமா 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 தெரியும் அப்படின்னுவீங்க. தெரியல. இது வந்து குச்சி. குச்சியோடைய சிம்பிள் இது. இன்னொன்னு செய்யறேன், இது வந்து டக்குன்னு புரிஞ்சிடும்.
ஏன்னா அது பார்த்த உடனே தெரியக்கூடியது. தெரியும் HP. இல்லையா? ஆமா, ஹெச்பி ப்ராடக்ட்ஸ். இங்க வந்து ஒரு ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும். அது வந்து அந்த நடுவில் பிளாக்ல எழுதியிருக்கேன், அது வந்து ஒயிட்ல இருக்கும். இதுக்கும் இதுக்கும் என்ன மெயினா வித்தியாசம் தெரியுது? இதுக்கும் என்ன மெயினா வித்தியாசம் தெரியுது அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். திரும்ப இன்னும் கொஞ்சம் ஐட்டங்கள் வேற ஏதாவது நம்ம வந்து ஈஸியா நமக்கு தெரிஞ்சு அதை பிக்கப் பண்ண முடியுமா? இருமா ஒரு நிமிஷம். நேச்சுரலி இது ஒண்ணு இருக்கவே இருக்கு. இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இல்லையா? கட்டாயமா தெரிஞ்சிருக்குமே. பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், ட்ரெஸ் வரைக்கும் இப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அப்புறம் இது தெரியுமா உங்களுக்கு? இது கொஞ்சம் இந்த லைன்ல இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தா தான் தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படி வருதுன்னா இப்படி வருது. எஃப் சாண்ட் லோரன் ஃபேஷன் ஐட்டங்கள். இப்ப இதுக்கும் சில விஷயங்கள் டக் டக்குன்னு நான் போட்டுட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து ஒரு ஒரு கலர் பென்சில் எடுத்தாங்க. இந்த லேசா சொதப்பல் மாதிரி தான் தெரியுது. ஆனா இது இப்படிதான் செய்ய முடியும், வேற வழி இல்லை. இப்பயே வழங்கிடுச்சா உங்களுக்கு? Pepsi, sir. பெப்சி. எக்ஸாக்ட்லி, பெப்சி. சரியா? நான் இன்னும் 2 3 போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இதை பத்தி நம்ம பேசுவோம் என்னன்னு. எந்த கலர்ல வேணாலும் போடலாம் இது. ஆனாலும் நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு கலர்ல போடுறேன். தெரியுது இல்லையா? Yes, sir. இல்லையா? Apple products. ஓகே. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். இப்ப 2 விஷயம் கிளியரா வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இன்னொன்னு ஒண்ணு போடுறேன். நான் சும்மா இனி இனி இப்படி போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனா ரொம்ப ஆப்வியஸா காட்டுறதுக்காக நான் செய்யறேன். இப்ப இந்த குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு.
தெரியுதா இது? Yes, sir. Volkswagen car assembly. வாக்ஸ்வேகன் காரோடைய சிம்பிள் அது. சில விஷயங்கள் ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. நான் அதை வந்து போடாம இருக்கிறதுக்கு பாக்குறேன். ஆனால் அதுகள் தான் வந்து இட் ஸ்டாண்ட்ஸ், தே ஸ்டாண்ட் அவுட். இதை நான் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்தியால வந்து இந்த இது ரொம்ப நாளா இல்ல. இந்த இந்த சிம்பிள் வந்து இந்தியால ரொம்ப நாளா இல்லாம போயிடுச்சு. தெரியுதா என்னன்னு? திவ்யா, உனக்கு கட்டாயமா தெரியுமேம்மா. Strike ஆக மாட்டேங்குது sir. பெட்ரோல் கம்பெனி Shell. ஷெல். எக்ஸாக்ட்லி. இது என்னன்னா, இப்ப நான் அதை கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் பளிச்சுன்னு தெரியும். அப்பதான் தெரியும். உள்ள அந்த எல்லோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப இவ்வளவு நம்ம செஞ்சிருக்கோம். இதுல வந்து இது 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 தவிர இது இதுனாலும் ஒரு வெரைட்டியா இருக்கு. இது மீதி எல்லாம் ஒரு வெரைட்டியா இருக்கு. என்ன ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் அஃபினிட்டி என்ன, மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரியுதா உங்களுக்கு? கண்டுபிடிக்க முடியுதா? Yes, sir. முடியலன்னு சொல்றேன். என்னம்மா? Yes, sir. இப்போ பெப்சி, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இந்த ஷெல் எல்லாம் ஒரு லோகோவா அந்த கம்பெனியோட பேருக்கு ஈக்குவலண்டா இருக்கிற இமேஜ் வச்சு கிரியேட் ஆன லோகோஸ். பட் பாக்கி எல்லாம் வந்து லெட்டர்ஸ், அவங்க பிராண்டோட லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண லோகோஸ். ஆமா ஆமா. என்னன்னா இதுல வந்து ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல எல்லாம் ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஆல்பபெட் யூஸ் பண்ணல. சரி, ஆனா ஆல்பபெட்டை யூஸ் பண்ணியிருந்தாலும் YSL, செலோரே, LG, HP, குச்சி, ஜிஜி, ஷனால், அந்த சி தான் அவங்களுக்கு ஷனால். இப்ப அந்த லெட்டரிங்கை யூஸ் பண்ணி செஞ்சதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஒன்னுன்னு போடுறேன். சரியா? இது வந்து நம்பர் 2. இதெல்லாம் நம்பர் 1. இது வந்து நம்பர் 2. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணிக்கிறோம். இப்ப வந்து நம்பர் 1 எல்லாம் வந்து மோனோகிராம்ன்றோம். மோனோன்ற வேர்டு நமக்கு பழக்கமான வேர்டு தான் இல்லையா? மோனோன்றது வந்து இருங்க ஒரு நிமிஷம், நான் வந்து போயிட்டேன். அந்த சேனல்ல உட்காந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஓகே, எனிவே மோனோன்றது சிங்கிள். கிராம்ன்றது வந்து ரெக்கார்டிங். வாட் எவர் whenever we are going to be recording something, we call it it has been graphed, photographed, light has been recorded. இல்லையா? அதான் அந்த மாதிரி. இப்ப லெட்டரிங்கை வச்சு ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். ரெக்கார்ட் பண்றது எதுக்காக? so that we can see whenever we want to see. அப்ப லெட்டரிங்கை வச்சு, ஆல்பபெட்ஸை வச்சு ஒரு சிம்பிள் கிரியேட் பண்றது, லோகோ, மோனோகிராம் ரெண்டுமே சிம்பிள்ஸ்.
ரெண்டுமே சிம்பிள்ஸ் தான் இல்லையா? மோனோகிராம்ன்றது வந்து லெட்டர்ஸ். இது வந்து கிராஃப் வித்தவுட் லெட்டர்ஸ். இது வித்தவுட் லெட்டர்ஸ், இது வித் லெட்டர்ஸ். மோனோகிராம் வந்து letters will be obviously seen. சிம்பிள்ஸ் அது முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து சிம்பிள்ஸ். நான் சிம்பிள்ஸை வந்து symbol with letters obviously seen. சரி, ஆப்வியஸ்லி சீன் எல்லாமே ஆப்வியஸா தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு கேம் பிளே பண்றாங்க. சிம்பிள் விதவுட் லெட்டர்ஸ், அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். இது லோகோன்னு எழுதணுமா? சரி, முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இது மோனோகிராம் தானே, ஆனா இது லோகோன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது மோனோகிராம் தானே, இது லோகோன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது லோகோ, இதை மோனோகிராம்னு சொல்ல முடியுமா? இதை மோனோகிராம்னு சொல்ல முடியுமா? இதை மோனோகிராம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப மோனோகிராம் அப்படி எப்படி எடுக்கிறேன்னா, நான் ஒரு நேரத்துலயும் ஒரு மாதிரி ஏ போடுவேன், ஒரு மாதிரி ஆர் போடுவேன், ஒரு மாதிரி ஜி போடுவேன். ஒரே வேர்டுல இந்த ஆரம் இருக்கும், அந்த மேல அப்படி ஆர் வரும், அந்த ஆரம் இருக்கும். எனக்கு அது யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க, such people will be very inconsistent and confused people அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது they don't have a specific idea of what they are doing அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்ரலா சொல்லுவாங்க. நான் ரெண்டு எழுதுறது கூட இங்க இதுலயே பாருங்களேன், இந்த ரெண்டும் இருக்கு, அந்த ரெண்டும் இருக்கு. நான் வேணும்னே செய்யல, அது எனக்கு என்னமோ அது செகண்ட் நேச்சர். அது அந்த கான்செப்ட் வந்து எனக்கு பொய் மாதிரி தோணுச்சு ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது. இல்லை, அந்த கான்செப்ட் ரொம்ப பொய் மாதிரி தோணுது. பின்னாடி வந்து ஒரு அனாலிசிஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாரு, லைக் ஹூ நியூ மீ வெரி வெல், ரொம்ப நாளா பழகிட்டு அதுக்கப்புறம் நான் ரெப்புடேஷன்லயும் தெரியும், ஒர்க்லயும் தெரியும். அப்ப வந்து சொல்லிட்டு இருந்தார், பீப்புள் ஹூ டூ திஸ் ஆர் வெரி இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் வெரி people with self-doubt without a clear idea of what they are doing அப்படின்னு. பட் யூ ஆர் நாட் அட் ஆல் லைக் தட். நான் டெலிபரேட்டா செய்ய ஆரம்பிச்சது எனக்கு ஹேபிட்டா போயிருச்சு. A monogram can be a logo. சரியா? No logo can be called a monogram. இது மோனோகிராம் தான், கேன் பி கால்ட் அ லோகோ.
அதை இது லோகோவான மோனோகிராம் சொல்லிட்டு கூப்பிடுறோமே அப்படின்னா அது வந்து அநேகமா திவ்யா மாத்திரம் தான் அந்த ஆர்குமெண்ட் வைக்கலாம். என்ன திவ்யா? வேற யாரும் அதை அந்த மாதிரி ஆர்குமெண்ட் வைக்க கூடாது. சரி, இப்போ இல்ல ஒரு இதுக்காக ஒரு எல்லாருக்கும் கிராஃபிக்கா விளங்கணும் இல்லம்மா என்ன பேசிட்டு இருக்கோம்னு, அதுக்காக. சரி, சரியா? அதுக்காக நீ விதண்டாவாதம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னேன்னமா யார்கிட்டயுமே நான் சொல்லவே இல்லை. ஓகே, இல்ல சார், இல்ல சார், சொல்லாத சொல்லி பண்ணிடுங்க சார். நிறைய பேர் இப்ப உங்களுக்கு புதுசா தெரியும் சார், நீங்க அவங்களெல்லாம் இன்க்ளூடே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்கன்றியாமா சார். நிறைய பேர் யூ நோ a lot of names but you're not including them னு சொல்றேன். இன்க்ளூடிங் them. ஓ அப்படியா? ஓகே. இல்ல அது ஈஸியா வந்துருதுன்னு நினைக்கிறேன். ஆனா பவித்ரா இப்படி மாட்டாது இல்ல, நீ மாற்றுற அளவுக்கு பவித்ரா மாட்ட மாட்டேங்குது. பவித்ரா மாட்ட சேஃபர் சைடா இருந்துக்குவேங்க சார் நான். அப்போ ஒரு மரியாதை ஒரு அப்படியே சிரிச்சிட்டு பேசாம இருந்துடணும். அவங்கதான் சார் எனக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசவே ஆரம்பிச்சாங்க. ஆமா, ஆனா பவித்ரா வந்து எடக்கு முடக்க கேள்வி கேட்காதுமா. இன்னொன்னு கேள்வி இல்ல அது அதாவது கேள்வி சரியான கேள்விதான், அந்த இடத்துல அப்ராப்ரியேட் கேள்வி. ஆனா நான் மாட்டிக்கிறேன், அத சொல்றேன் நான். கிறிஸ்டினாவும் நிறைய கேள்விகள் கேட்கும். அப்புறம் இன்னொருத்தவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு, லேட்டா வந்து ஜாயின் பண்ணதுமா. அந்த குரூப் இந்த குரூப் இல்லையா? எனிவே இல்ல அப்படிலாம் இருக்கு அது. ஆனால் வித்தவுட் மேலிஸ், நாட் ஒரு ஜோக்குக்காக மாத்திரம்தான் இது. அப்படின்றப்ப வந்து டைம்ஸ் போறது வந்து நமக்கு ஈஸியரா இருக்கும். அந்த ஸ்ட்ரெயின் ஆஃப், ஏன்னா இது ஒரு பயங்கரமான போர் அடிக்கிற ஒரு சப்ஜெக்ட். ஆனா வெரி எசென்ஷியல், ரொம்ப யூஸ்ஃபுல், வெரி எசென்ஷியல். இப்ப என்னன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு அகாடமிக் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அகாடமிக் ஆர்ட் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட யூரோப்பியன் மாஸ்டர்ஸ் வந்து ஆர்ட்டை டீச் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அப்போ வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்றப்ப வந்து ஒரு மாடலை உட்காத்தி வச்சு வரைகிறது. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்க உட்காந்து இதை உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல வந்து எழுதி வச்சுக்கலாம். வாட் இஸ் அகாடமிக் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கிளாசிக்கல் ஸ்கல்ப்சர்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா கிரீக் ஸ்கல்ப்சர்ஸ் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல, ரோமன் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து அவ்வளவு ரியலிஸ்டிக்கா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிரீக் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து அவ்வளவு ரியலிஸ்டிக்கா செஞ்சிருக்காங்க. வீனஸ் டி மிலோ, எட்ரஸ்கன் ஒரு மாஸ்க் ஒன்று இருக்கும், அதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. இப்ப அந்த ஸ்கல்ப்சர்ஸை வந்து மோல்டு எடுத்து காஸ்ட் பண்ணி டிராயிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கை மாத்திரம் இருக்கும், அப்படி கை அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கால் வந்து அப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் என்னன்னா அதை பேஸ் பண்ணி தான் இட்டாலியில வந்து ரெனேசான்ஸ், அதாவது ரோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரோம்ல வந்து கேபிட்டலா வச்சிருந்த அந்த பீப்புளுக்கு நடுவில் வெனிஷியன் ஆர்ட் வந்து இன்னொரு ஆர்ட் எப்பயுமே அது சிக்கல்ல வந்து நிற்கும் எனக்கு. ரெனைசான்ஸ்ல வந்து ஒரே ஒரு நிமிஷமா, ரெனைசான்ஸ் ஆர்ட் அப்படின்னு போட்டோம்னா டிக்கெட் ரெண்டு இடம். அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இவ்வளவு தூரத்துக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது
வெனிஷியன் அண்ட் அது வர மாட்டேங்குது, ஃப்ளாரண்டைன். ஓகே, வெனிஷியன் அண்ட் ஃப்ளாரண்டைன், அது அப்படி இருக்கட்டும்ங்க. அப்ப அதுல இருந்த ரெனைசன்ஸ் ஆர்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கிளாசிக்கல் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அந்த கிரீக் பீரியட் ஆர்ட்டை. மொசைக்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதுல இருந்து ரெனைசான்ஸ் ஆர்ட் யார்கிட்ட இருந்தா நம்ம ஃபோன் கால் நம்ம சந்திக்கிறது, எனிவே டேக் இட் வருது. ஒரு லேண்ட் புரோக்கர் ஒரு ஆளு மைசூர்ல என்னாச்சு, இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல சில அட்வான்டேஜஸ் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து தாங்க முடியாத டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு. இப்போ இந்த மாதிரி ஆஃபீஸாக இருந்தால் இதை வந்து நான் ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா பர்சனல் ஃபோன் அப்படின்றத வந்து கட் பண்ணிட்டு ஆஃபீஸ் இதுகள் மூலமாகவே நம்ம பாட்டு செஞ்சுட்டு போயிடலாம். இங்கே வந்து இப்போ அமேசான்லாம் வந்தான்னா நான் தான் போயாகணும், வர வழியே கிடையாது இல்லையா. ஏன்னா அது எங்க இருக்குன்னு தெரியல. ஓகே ஓகே அப்படி ரெனைசன்ஸ் ஆர்ட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்படி ரெனைசன்ஸ் ஆர்ட்டு அந்த எதுக்கு இதை சொல்ல ஆரம்பிச்சேன்னு மறந்து வச்சு. அப்ப இல்ல, இது எதுக்காக சொல்ல ஆரம்பிச்சேன் ஞாபகம் இல்லையா எனக்கு. லோகோ மோனோகிராம்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்ப ஞாபகம் வருது, சொல்றேன், சொல்லுமா. ஞாபகம் இருக்கா என்ன என்ன சொல்ல வந்தேன்னு? அகாடமிக் ஆர்ட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. என்னம்மா அகாடமிக் எதுமா? ஆர்ட். அகாடமிக் ஆர்ட். ஓகே, யா, தேங்க்யூ எக்ஸாக்ட்லி. அப்ப அகாடமிக் ஆர்ட்ன்றது வந்து என்னன்னா, அப்ப அதை வச்சு நீங்க வந்து யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். அப்ப என்னென்ன ட்ரெயின் பண்றாங்க அகாடமிக் ஆர்ட்ன்றதுல வந்து என்னென்ன ட்ரெயின் பண்றாங்க, யூ சி திங்ஸ். இப்ப என்ன இருக்கு, லைன்ஸ் இருக்கு, லைன்ஸோட லென்த் இருக்கு, ஆங்கிள் இருக்கு, லைன்ஸோடைய கர்வச்சர் இருக்கு. பேசிக்கா இந்த 3 தான் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும். லைன்ஸோடைய சைஸும் ஆங்கிள் அப்படின்றப்ப வந்து ஸ்ட்ரெயிட் லைன் டர்ன் ஆயிருக்கிறது, கர்வச்சர் டர்ன் ஆயிருக்கிறது. லைனுடைய சைஸு, கர்வச்சர், ஆங்கிள், இது வந்து பேசிக்கா எப்படி ரிலேட்டடா இருக்குன்றத வச்சுதான் நம்ம டிராயிங் ஒன்று போடுறோம். அப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி திரும்புதா அப்படி திரும்புதா அப்படி திரும்புதுன்றதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஒன்றை வச்சுட்டு வரைகிறதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். அப்ப அசையாம இருக்கணும் அப்படின்றப்ப வந்து அந்த ஸ்கல்ப்சர்ஸ்ல இருந்து அந்த மோல்டு எடுத்து வச்சு அதுல இருந்து டீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல் பீப்புளை உட்காத்தி வச்சு டீச் பண்ணாங்க. சரி, இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப நேச்சரை போய் வெளியில போய் உட்காந்து வரையணும் அப்படின்னு சொல்லி டீச் பண்ணாங்க. அப்போ ஃபோட்டோகிராஃபி கிடையாது, அதனால ஆக்சுவலாக தான் பார்த்து வரைய வேண்டியிருந்துச்சு, வெளியில தான் போய் வரைய வேண்டியிருந்துச்சு. இப்பயும் நேச்சரை பார்த்து வரைகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். பீப்புளை ஆக்சுவலாக பார்த்து வரைகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்போ இது அகடமிக் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றோம். அகடமிக் ஆர்ட் என்னத்துக்காக நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, நம்ம வந்து கண்ணில் பார்க்கறத, இட்ஸ் அ விஷுவல் மீடியம் இல்லையா. விஷுவல் மீடியம் இன் தி சென்ஸ், நாட் டு மாக் எனிபடி ஆர் ஐம் நாட் மேக்கிங் அ கமெண்ட் ஆன் எனிதிங், பட் கண்ணு பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த மீடியம்.
ஒரு பெயிண்டிங் வந்து தொட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது வந்து இல்லை. ஒரு ஸ்கல்ப்சரை வேணா ஒருவேளை தெரியாது, நமக்கு கண்ணு நமக்கு தெரியறதுனால நம்ம வந்து கண்ணு தெரியாம பெர்செப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. எனிவே, ஓ அப்ப கண்ணு தெரியறவங்களுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப என்னன்னா, நீ வந்து ஒண்ணு உன் மனசுல ஒண்ணு இருக்கு, அதை வந்து அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வரையாது. அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காகவும் உன் மனசுல இருக்கிறத வந்து நீ ஆக்சுவல் விஷுவலா பாக்குறது, விஷுவலைஸ் பண்ணி பாக்குறதுக்கும் ஆக்சுவல் விஷுவலா பாக்குறதுக்கும், அது விஷுவலா பாக்குறதுக்காக வரையலாம். ரெண்டு. ஆனா கட்டாயமா அடுத்தவங்களுக்கும் காட்டுறதுல வந்து கொஞ்சம் கூட வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் தான். சரியா? அப்ப அப்படி காட்டுறது வந்து கரெக்டா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இந்த இடத்துல இது வரைஞ்சேனா, இது பாக்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கு, ஆனா ஆப்பிள் உடைய சிம்பிள் எக்ஸாக்டா இல்ல. இது சப்போஸ் இன்னொரு ஒரு ஒரு லோகோ ஒண்ணு வரைகிறேன். இது பார்க்க என்ன மாதிரி இருக்கு? என்னமோன்னு வளைஞ்சு வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அப்படி போட்டு அப்படின்னு போட்டான்னா, ஓ ஸ்னேக் அது. சரி, அப்படி அப்படியே போட்டுட்டு மேல என்ன இருக்கும்ன்றது எனக்கு மறந்து போச்சு. மேல என்ன இருக்கும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நோ சார். மெடிக்கல் டாக்டர்ஸ் உடைய சிம்பிள்மா. இல்ல அது தெரியுது, பட் மேல என்ன வரும்? மேல என்ன அது இல்ல வந்துடும். இந்த வந்துடும். ரைட், ஓகே. அது வரைக்கும் சரி. அதுக்கு மேல வந்து எக்ஸாக்டாலாம் சும்மா அப்படியே ரஃபா டைம்காக எப்படி நான் ப்ரொபோர்ஷனும் கரெக்டா போடல. இப்ப இது நான் விஷுவலைஸ் பண்ணி பாக்குறப்ப வந்து இது இந்த அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது அது இப்படியும் இல்லை. எப்படி இருக்கு அது பாக்குறதுக்கு? அப்படி வருது அந்த பாம்பு. அந்த இடத்துல சிம்பிள் அப்படி வருது. ப்ரொபோர்ஷனேட்லி அப்படி இருக்கு. ப்ரொபோர்ஷனேட்லி அப்படி இருக்கு. அதாவது அப்படி வந்துருது. அப்படி வந்துருது. அது வந்துருது. இது இது அப்படி வந்துருதா? அப்ப கண்ணுல பாக்குறத வரைய முடியாட்டி மனசுல இருக்கிறத எப்படி how are you going to draw and show? எப்படி வந்து உனக்கு வந்து நீ வரைஞ்சிருக்கிறது சரியா தப்பிதமான ரெஃபரன்ஸுக்கு என்ன இருக்கு? அதுதான் நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன். ஞாபகம் இருக்கேன் உங்களுக்கு? நம்ம குரூப் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு இது சொல்லுவேன். நீ என்ன வரைகிறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்துக்க. ரெஃபரன்ஸ்ல இருந்து டெவலப் பண்ணிட்டு போகலாம். யூ கேன் சேஞ்ச் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ். யூ கேன் கம்பைன் 2-3 ஐட்டம்ஸ் ஃப்ரம் 2-3 ரெஃபரன்சஸ் இன்டு ஒன் சிங்கிள் ஐடென்டிட்டி. சரியா? அப்ப அகடமிக் ஆர்ட்ல இருந்து தான் ஃபைன் ஆர்ட் வந்து கரெக்டா வர முடியும் அப்படின்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடைய பிலீஃப். இப்போ மாடர்ன் பீரியட்ல வந்து ஆர்ட்டுக்கு மாத்திரம் தான் அப்படி ஒரு ஒரு அவல நிலைமை ஒன்று வந்திருக்கு. அதை ஒத்துக்கிட்டு போறதுக்கான இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் வேற இருக்காங்க. என்னன்னா உனக்கு வந்து படம் வரைகிறதுக்கு டெஃபினட்டா தெரியணும்னு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் என்னமாச்சும் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கிரியேட் யுவர் அன் ஆர்டிஸ்ட்ன்ட்டாங்க, விச் இஸ் நான்சென்ஸ். ரைட், அதுக்கு வருவோம் நம்ம. அப்போ ஃபைன் ஆர்ட் அப்படின்றது வந்து என்னன்னா உன்னுடைய மனசுல தோன்றத வந்து நீ வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ற. அதை யார் பார்க்குறாங்களோ அதை அவங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம்.
ஒரு ஒரு குழந்தை கையில வந்து ஒரு ஆப்பிளை வச்சுக்கிட்டு 2 3 ஆப்பிள் கையில வச்சுக்கிட்டு அப்படி வருத்தமா வெளியில பார்த்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கு. அது வந்து நீ வரைஞ்சது என்னன்னா ஆப்பிள்ல வந்து யாரோ கொடுத்துருக்காங்க, அந்த குழந்தை ரொம்ப எமோஷனலா உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு நீ வரைஞ்சிருக்கலாம். பார்க்குற ஆள் இன்னொரு ஆள் என்ன சொல்லலாம், அந்த குழந்தை வந்து இந்த ஆப்பிள வித்து தான் அந்த சாப்பாடு எடுத்து அந்த காசை எடுத்துட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்து சாப்பாடு செய்யணும். அதனால அதுக்கு பசிக்குது, ஆனா அந்த ஆப்பிள சாப்பிட முடியாதுன்றதுனால வருத்தமாக்கும். ஸோ இட் கேன் பி இன்டர்பிரேட்டட். சரியா? அப்போ ஃபைன் ஆர்ட்ஸ்ன்றது வந்து த மேக்கர் ஹேஸ் த ரைட் டு ஷோ வாட் எவர் த மேக்கர், த கிரியேட்டர் ஃபீல்ஸ் லைக் ஷோயிங். இட் கேன் பி இன்டர்பிரேட்டட் இன் எனி வே. அது வந்து ஃபைன் ஆர்ட்ன்றோம். which is derived from academic art. ஆனா அப்படி இல்லாட்டியும் கூட அதை ஃபைன் ஆர்ட்னு சொல்றாங்க. எனிவே தட்ஸ் another question. இப்போ வந்து என்னன்னா இதை வந்து கிராஃபிக் ஆர்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ளைடு ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? நான் வந்து இங்க வந்து இப்பதான் அதோட நம்ம இதை எழுத போறேன். இது வந்து யூஸ்வலி applied arts. What are you applying? You are applying fine art skill, your fine art skill to create very understandable and clearly understandable. இப்ப இத பார்த்தோம்னா ஷெல்லு தான், இத பார்த்தோம்னா ஆப்பிள் தான். இப்ப இத பார்த்தோம் அப்படின்னா it has 3 points radiating from the single center. ஒரு சர்க்கிள் வந்து it is holding it together. அப்ப அந்த பென்ஸோடைய இதுல இப்ப இத பார்த்தோம் அப்படின்னா பார்த்த உடனே தெரியுது அந்த சிம்பலுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அப்ப பாக்குறவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அந்த மீனிங் தான் வரும். இப்ப இந்த சிம்பல் வந்து மீனிங் என்ன மாதிரி இருக்கு? அது பாக்குறதுக்கு இன் யாங் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த ஜாப்பனீஸ் மேல் ஃபீமேல் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவோம்ல, இன் யாங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இன் யாங் மாதிரி இருக்குது. அப்ப என்ன மீன் பண்ண ட்ரை பண்றான்? ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கு, ஒரு சார்னஸ் இருக்கு, ஒரு பிட்டர்னஸும் லேசா இருக்கு. ஸோ அப்படி அதை மீன் பண்ண ட்ரை உள்ள போனோம் அப்படின்னா அவங்க வந்து பெரிய கதைகள் சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் வேணாம் அப்படின்றதுப்ப சிம்பிளா வந்து மோனோகிராமா வந்துருது. அப்ப இப்ப கிராபிக்ஸ்ல வந்து என்னென்ன டிசைன் பண்றோம்? லோகோ டிசைன் பண்றோம், மோனோகிராம் டிசைன் பண்றோம். லோகோன்ற வர்றப்ப மோனோகிராம் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் லோகோ. சரியா? பட் நாட் none of the monograms can be none of the logos can be openly called monogram unless it has letters in it. சரியா? 2-3 letters put together to create one symbol, அதான் மோனோகிராம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதெல்லாம் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக வர்றது. ஜென்ரலா வந்து இந்த மாதிரி வந்து கேள்விகள் கேட்கல, யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி கேள்விகள் கேட்கல. என்னைய கொஸ்டின் பேப்பர் எடுக்க வச்சாங்கன்னா நான் அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு உங்களை எல்லாரும் உயிரை வாங்குவேன். கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற ஆளுகளுக்கு ப்ராபப்ளி தே haven't gone through this. Okay, சரி. எனிவே besides the point. இப்ப வேற என்ன இருக்கு? நம்ம வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இங்கேயே எழுதிருவோம். நமக்கு வந்து இதை வந்து ஒரு கோடு போட்டு அதோட நிறுத்திடுவோம்.
சரியா? அது அது கோடு வந்து சரியா வரல. அப்படியே அங்க நிறுத்திட்டு நமக்கு என்ன தெரியும்? ஒண்ணு வந்து சொல்லிட்டு வரீங்களா? லோகோ ஸ்லாஷ் மோனோகிராம் போட்டுக்கணும். ம்? இதை என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்? எங்க யூஸ் பண்ணுவோம்? சொல்லுங்க பாப்போம். முதல்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்றத பார்த்துருவோம். பகீரதி, பாகியலட்சுமி, கிறிஸ்டினா, திவ்யா, பண்பறிவு, பவித்ரா. ஐயர் இருக்காரா? வண்டியா ஐயரு? சௌபர்ணிகா, ஓகே. சுகன்யா, சுந்தர் ராஜன், நான் இருக்கேன். வண்டியா? ஓகே, சரி. நான் 15th குரூப்புக்கு அந்த கலர் பெர்ஸ்பெக்டிவ் செஞ்சு காட்டுறேன்றத வந்து ஆகா விட்டுவிட்டேன்னு சொல்லிட்டு வேகமா அவங்களுக்கு போட்டுட்டு 15th போய் திறந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆமா நடக்கும். ஆமா, அப்படி ஆயிப்போச்சு. இப்ப 3 வேற வரப்போகுது. அதுலதான் இருக்கு சிக்கல. என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லல இன்னும். இல்லையே, எனக்கு தெரியல, உங்களுக்கு தான். 4ஆம் தேதி அந்த ஒர்க் ஷாப். சரி, பாப்போம் எப்பன்னு பாப்போம். ஆனா 15 வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா 15 வந்ததுக்கு அப்புறமும் நம்ம டூர்ல இருக்கும்போது வந்தாங்கன்னா வேணாம்னு சொல்லிடலாம். ஆமா, இது 12க்கு உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிடுறேன், இப்பயே சொல்லிடுறேன். 7th 8th ரெண்டுமே நானும் ராமச்சந்திரன் சாரும் வெளியில இருப்போம். சரியா? உங்களுக்கு நான் இத பத்தியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிட்டு, உங்களுக்கு இதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வைங்க. இதை எவ்வளவு தூரத்தை காப்பி பண்ண முடியுமா காப்பி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேலை கொடுத்துட்றேன். இன்னைக்கு என்ன முடியறதுக்குள்ள அதை நான் கொடுத்துடணும். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி எனக்கு வார்ன் பண்ணுங்க. 7:15க்கு வார்ன் பண்ணுங்க யாராவது, ப்ளீஸ். சரி, இந்த லோகோ மோனோகிராமை எங்க யூஸ் பண்ணி பார்த்திருக்கீங்க யாராவது ஒருத்தங்க? என்னம்மா கிறிஸ்டினா, திவ்யா வருதா? சார் நீங்க கேளுங்க சார். இல்ல, இட்ஸ் ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன், எல்லா இன்டர்நெட்ல வெப்சைட் லோகோஸ்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற ப்ரஷ் இல்ல டூத் பேஸ்ட் எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு லோகோ விசி ஆர் லோகோ, மோனோகிராம் ஒரு லோகோ, ஒரு சிம்பிள் மாத்திரம் இருக்கிற லோகோவா இருந்தாலும் சரி, மோனோகிராம் இருக்கக்கூடிய லோகோவா இருந்தாலும் சரி, ஒரு லோகோ வந்து எல்லா கமர்ஷியல் ப்ராடக்ட்லயும் ஒரு லோகோ ஒண்ணு இருக்கு. ஆமா சார், சாப்பிடுற சிப்ஸ் பாக்கெட்ல எல்லாம் கூட லோகோ இருக்கு. எதுல பார்த்தாலும் இந்த கம்பெனி அப்படின்றதுக்கு வந்து ஒரு லோகோ ஒன்று இருக்கு. என்னன்னா அது வந்து கார்பரேட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? கார்பரேட் ஐடென்டிட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அது ரொம்ப பெரிய குரூப் ஆஃப் பீப்புள், ஆல்மோஸ்ட் நான் பீப்புள் அப்படி போயிருது. ஆனா பர்சனலா இதை அங்கே யூஸ் பண்றோம். எங்கேயாச்சும் யோசனை வருதா? ரொம்ப பர்சனலா இதை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப அவ்வளவு தூரத்துக்கு இல்ல, நெட்ல உள்ள நம்ம உள்ள வந்துட்டதுனால இல்ல. ஆனாலும் இப்ப கம்பெனிஸ்ல இருக்கும். விசிட்டிங் கார்டு, பிசினஸ் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கும் இல்லையா? எஸ் சார். அதுல இருக்கும், விசிட்டிங் கார்டுல இருக்கும். அப்புறம் நம்ம வந்து லெட்டர்ஸ் எழுதுறது இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல போயிட்டாலுமே கூட, மெயில்ல போயிட்டாலுமே கூட, ஜிமெயிலா இருக்கட்டும், வாட் எவர் மெயில் வி ஆர் யூசிங், மெயில்ல போயிட்டாலுமே கூட ஒரு என்ன சொல்றது, அஃபிஷியலாவோ இல்லாட்டி அஃபிஷியலா சிஸ்டமேட்டிக்கா ஒரு ப்ரொசீஜரலா, இன்னொரு நல்ல வேர்டு, அந்த வேர்டு வர மாட்டேங்குது. நம்ம ஒரு லெட்டர் அனுப்புறோம் அப்படின்னோம்னா, ஃப்ரம் டு எல்லாம் போட்டு அனுப்புறோம் அப்படின்னா அதுல வந்து லோகோ வச்சிடறோம் நம்ம. சரியா? அப்ப லெட்டர் ஹெட்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. இன்னும் டிஜிட்டல் ஆல்மோஸ்ட்
90% டிஜிட்டல் ஆயிட்டாலுமே கூட லெட்டர் ஹெட்னு ஒன்று இருக்கு. முந்தி வந்து லெட்டர் ஹெட் வாஸ் பிரிண்டட். ஆன்வெலப்னு ஒன்று இருக்கும். இப்போ அந்த ஆன்வெலப்ன்றது இல்லாம போயிடுச்சு. இன்டர் டிபார்ட்மெண்ட், ஒரே கம்பெனிக்குள்ள இன்டர் டிபார்ட்மெண்ட், காலேஜுக்குள்ள கூட இன்டர் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் வந்து இன்னொரு ஹெட்டுக்கு வந்து ஒரு நோட் அனுப்புறது அப்படின்னா ஒரு நோட் பேடுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன சைஸ்ல. லெட்டர் ஹெட் வந்து A4 சைஸா இருக்கும் ஜென்ரலா, இல்லையா? இது வந்து A5லயோ, A5ல ஜென்ரலா இருக்கும், A6ல கூட இருக்கும். அதுல யாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு லோகோ போட்டிருக்கும், அவங்களுடைய பேர். அத இந்த இதுகளை ஃபுல்லா எது, ஒரு விசிட்டிங் கார்டு, லெட்டர் ஹெட், ஆன்வெலப், ஒரு நோட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அந்த 3 தான் நம்ம ஜென்ரலா நம்ம வச்சிருக்கிறது. அதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஆஃபீஸ் ஸ்டேஷனரின்னு சொல்லுவோம். அது வந்து இப்ப இரலவெண்டா இருக்கு. ஆனால் லெட்டர் ஹெட்ன்றது இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஆஃபீஸ் ஸ்டேஷனரி என்னன்னா விசிட்டிங் கார்டு, விசின்னு போட்டுறவா, இல்லாட்டி விசிட்டிங் கார்டுன்னு எழுதணுமா? எழுதிடுறது பெட்டர் இல்லையாமா? ஆன்வெலப்பா என்வெலப் ரெண்டு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதோட நிறுத்திக்கிறோம். இப்ப இது ஆஃபீஸ் ஸ்டேஷனரியை வச்சு நம்ம இந்த லிஸ்ட்டை முதல்ல முடிச்சிருவோமா குயிக்கா? நமக்கு வந்து எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 1 hour இருக்கு, கிட்டத்தட்ட 1 hour இருக்கு. இப்ப ஆஃபீஸ் ஸ்டேஷனரின்றது நம்ம காமனா வந்து பிசினஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒண்ணு. இப்போ ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்றதை விட ஒரு எக்ஸ்போ ஒன்று நடக்குது. என்ன எக்ஸ்போ நடக்குது? ஆர்ட் மெட்டீரியல்ஸ். ஆர்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு பென்சில்ல ஆரம்பிச்சு பேப்பர், எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல், ரூலர்ஸ், செட் ஸ்கொயர்ஸ், அப்புறம் அந்த வளைக்கிற ஸ்கேல், பேப்பர்ஸ்ல வந்து பவுண்டு பேப்பர், சின்னதாக கட் பண்ண பேப்பர், ரோல்ஸ்ல வரக்கூடிய பேப்பர், பென்ஸ், இங்க்ஸ், கலர் பென்சில்ஸ், வெரைட்டி ஆஃப் பென்சில்ஸ், அது வச்சுக்கிறதுக்கு போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தோன்னா எவ்வளவு ஆர்ட் மெட்டீரியல் இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஆர்ட் மெட்டீரியல்னு சொல்லிட்டு வர்றப்ப வந்து நமக்கு எப்படி வந்துடுது அப்படின்னா, இப்ப சாம்பிள் பிரிண்ட் எடுத்து பார்க்கறதுக்கு கிராஃபிக் ரோலர்ஸ் அதெல்லாம் கூட ஆர்ட் மெட்டீரியல் லைனுக்குள்ள தான் உள்ள வரும். அப்படி ஒரு எக்ஸ்போ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அங்க போறோம். அங்க போனோம்னா நீங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க, பேசாம இருப்பாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு இதை எடுத்து பார்க்குறோம். பார்த்துட்டு யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து நம்மள்ட்ட பேசுறாங்க. அப்ப எஸ் இன்னொன்னு மாதிரி இதுல வேற என்ன வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க? சம்திங் வி ஆஸ்க், யூஆர் அன் ஆர்டிஸ்ட் ஆர் யூஆர் அ கிராஃபிக் டிசைனர் சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து வி டேக் அவர் விசிட்டிங் கார்டு அண்ட் கிவ் தம், இல்லையா? வி டேக் அவர் விசிட்டிங் கார்டு அண்ட் கிவ் தம். அப்போ வந்து அவங்க வந்து நீங்க வேற என்ன ஆர்ட்மே, நான் வந்து மாதிரி ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸர், ஐ டீச் ஆர்ட் அண்ட் டிசைன், whatever, okay, or I'm an administrative officer saying so for my art department. I was just looking at things. அப்படின்னா இப்ப அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்கன்றது வந்து நம்மள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா போதுமா? என்ன செய்வாங்க? வாட் டு தே கிவ் அஸ்? brochure. என்னமா?
ப்ரோஷர் சார். ப்ரோஷர் ப்ரோஷர் சரியா. நான் வந்து 3ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கிறேன். இது கேட்காம இன்னொன்னு ஒன்று கொடுப்பாங்க. நான் 4ல வந்து ப்ரோஷரை போடுறேன். இப்போ வந்து நம்ம அங்க போய் கேட்டோம். எஸ் எஸ் பேம்ப்ளெட்டா சார்? பேம்ஃப்லெட். பேம்ஃப்லெட் ஆர் பிட் நோட்டீஸ்ன்ற வந்து ஒரு கேலி மாதிரி இப்ப சொல்றோம் நம்ம. பிட் நோட்டீஸ்ன்றது ஒரு ஆக்சுவல் டேர்ம், அதை நம்ம கேலி மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப பேம்ஃப்லெட் வந்து will generally be the first thing that attracts you. பேம்ஃப்லெட் அதோடயே வந்து இப்ப நம்ம ஸ்லாஷ்னு சொல்லிட்டு போட்ட மாதிரியே போஸ்டர்னு ஒண்ணு சொல்லுவோம் நம்ம. சரியா? பேம்ஃப்லெட்ன்றது வந்து இட்ஸ் a ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பர் ஆன் which something is printed. இப்ப பேம்ஃப்லெட்டை எப்படி பார்ப்போம்? போயிட்டே இருக்கும்போது கையில கொடுப்பான், அப்படியே வாங்கி கசிக்க அப்படியே போட்டு போகக்கூடிய ஆட்களும் உண்டு. அப்படியே அதை தொடாம அப்படியே வழியை விட்டு போகக்கூடிய ஆட்களும் உண்டு. வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மடிச்சு அப்புறம் நிதானமா படிப்போம், பாக்கெட்லயோ பேக்குள்ளயோ வச்சுக்கூடிய ஆட்களும் உண்டு. அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு எங்க இருக்கு, எந்த இடத்துல வச்சிருக்கீன்ட்டு அவங்க கேட்க முடிஞ்சுன்னா கேட்டு, அப்போ வந்து அது பார்த்த உடனே the information should be very clear. அப்ப என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும்ன்றத வந்து we have to be well aware of. அது ஒரு பெரிய எஜுகேஷன். இப்போ கிராஃபிக் டிசைன் பண்றது, இப்போ டிசைனிங்க்கு வந்துடும். டிசைன் பண்றதுன்றது முதல்ல இப்போ இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு நமக்கு. லோகோ, ஆஃபீஸ் ஸ்டேஷனரி, பேம்ஃப்லெட் ஆர் போஸ்டர். the bigger and slightly more elaborate, bigger size, slightly more elaborate in as far as information is concerned, அதுதான் போஸ்டர். பேம்ஃப்லெட்டை கையில கொடுத்துடுறோம். போஸ்டரை வந்து எங்காச்சும் ஒட்டி வச்சிருக்கோம். எங்க ஒட்டி வச்சிருப்போம்? பீப்புள் ஈஸியா பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சிருப்போம் இல்லையா? இப்ப நோட் புக்ஸ், பென்சில், இது மாதிரி இல்லாட்டி ஸ்கூல் பேக், ஒரு பேக் பேக், ஷூஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எங்க இருக்கும்? ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஒட்டுவோம், காலேஜ் பக்கத்துல ஒட்டுவோம். அந்த காலேஜ் பார்க்கிங்க்குன்னு ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா அந்த பார்க்கிங் ஏரியாவில் பெர்மிஷன் வாங்காம ஓட்டவர். அப்ப டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றத பார்த்து தான் நம்ம ஒட்டுறோம். அப்ப அத போஸ்டர் என்ன? பிகாஸ் வி போஸ்ட் இட் ஆன் அ வால், ஆன் அ சர்ஃபேஸ். அதனாலதான் அதை போஸ்டர்னு சொல்றோம். சரியா? பேம்ஃப்லெட் வந்து ஜென்ரலா வந்து இது வந்து A4 இருக்கும். அது விசிட்டிங் கார்டு வந்து லெட்டர் வந்து A4. பேம்ஃப்லெட் வந்து A5 இருக்கும் ஜென்ரலா. போஸ்டர் வந்து போஸ்டர் வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு எப்படி இப்போ எவ்வளவு பெரிய போஸ்டர். கிட்டத்தட்ட ஹோடர்ன்ற ஒரு கான்செப்ட் நமக்கு ரொம்ப ஈஸியா வர்ற அந்த கான்செப்ட் வந்து ஒரு 60 years தான் இப்போ ஹோடர்ன்ற கான்செப்டே இருக்கு. 60 yearsக்கு முன்னாடி ஹோடர்ன்ற கான்செப்ட் கிடையாது. பீப்புள் வேர் நாட் மேக்கிங் தட் பிக் அட்வர்டைஸ்மெண்ட். சரியா? இப்போ A3 ஆன்வர்ட்ஸ், A3க்கு குறைச்சலா போஸ்டர் செய்ய மாட்டாங்க. சரியா? இப்போ விசிட்டிங் கார்டோடைய சைஸை வந்து நீங்க கண்டுபிடிச்சாகணும்.
என்வலப்புடைய சைஸை நீங்க கண்டுபிடிச்சாகணும். சரியா? அது செஞ்சுறீங்களா? இதை ரெண்டும் கண்டுபிடிச்சிடுறீங்க. இப்ப இது இல்லாம வேற என்னமாச்சும் பிரிண்டட் மேட்டர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். வேற என்னமாச்சும் டக்குன்னு ஞாபகம் வருதா? ஃப்ளெக்ஸ் சார். அதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து போஸ்டருக்குள்ள உள்ள வரது ஹோடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹோடர், அது ஹோடர்னும். அந்த ஃபிளெக்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ஹோடர்னும். அதை ஹோடர்ன்றோம். அந்த ஃபிளெக்ஸ் பெரிய போஸ்டர்ஸ், பேப்பர் போஸ்டர்ஸே பெருசா 5 ஷீட்டை வந்து ஒட்டுவாங்க. 5 A0 ஷீட். அதாவது A4 A3 ஆகி A3 A2 ஆகி A2 A1 ஆகி A0 ஷீட்டை ஒட்டுவாங்க. அது 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 இருக்கட்டும். இது இல்லாம பேக்கேஜிங் டிசைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பேக்கேஜிங்ன்றது வந்து என்ன வருது? பேக்கேஜிங்ன்றது ஒரு பாட்டில் வந்து லேபிள் ஓட்டுறதையும் பேக்கேஜிங் தான் சொல்லுவோம் நம்ம. லேபிள்ஸ், பேக்கேஜிங், லேபிள்ஸ் பண்றோம். ஐ ஹோப் த ஸ்பெல்லிங் இஸ் சரி. ஈ இந்த சைடு வரும், இந்த சைடு வரும், இந்த சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஈ இந்த சைடு வருதுன்னு சொல்லிட்டு. சரியா? சரிதானா? ஓகே. இப்போ வந்து கிரீட்டிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரியா? அப்புறம் சில நேரங்கள்ல தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா? அப்படியே தோரணம் மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சின்ன 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 பீஸா தொங்கிட்டு இருக்கும். டேங்கிளர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொன்னு வந்து ரொம்ப சாதாரண, இப்ப வந்து இது வந்து சீரியஸ் இம்பார்ட்டன்ஸ் மூலமா வரல இது. பேனர்ஸ்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வந்து டிஜிட்டல் பேனர் ஒண்ணு இருக்கவே இருக்கு. நம்ம வெப்சைட்டுக்கெல்லாம் போனோம்னா பேனர்ஸ் வருதே. டிஜிட்டல் பேனர்ஸும் இருக்கு, ஆக்சுவல் பிசிக்கல் பேனர்ஸும் இருக்கு. ஹார்ட்வேர். இப்போ பேனர்ஸ் இருக்கு. அப்புறம் திரும்ப நம்ம பார்த்தோம்னா ஸ்க்ராலிங்க்கு அப்படி இப்படின்னு டிஜிட்டல்ல வந்து 1000 விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. முந்தி வந்து சினிமாவில் வந்து ஸ்லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போடாங்க. இப்போ ஸ்லைட்ஸ்ன்றது நமக்கு இருக்கா? நான் சினிமா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால இருக்கா இல்லையன்றது எனக்கு ஷுவராக தெரியல. ரைட். இப்போ இவ்வளவு வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டை நான் எழுதியும் வச்சுட்டேன். உங்களுக்கு இதை ஃபோட்டோ அனுப்பவும் போகிறேன். இதை வந்து நீங்க வந்து என்னென்னு சொல்லிட்டு ஒரு அட்லீஸ்ட் இப்ப கிரீட்டிங் கார்டில் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி திறக்கும் இல்லையா? இப்படி திறக்கும் கிரீட்டிங் கார்டு. இங்க முன்னாடி இந்த பக்கத்துல ஒரு படம் இருக்கும், இப்படி ஓபன் பண்ணுவோம் இல்லையா? அத வந்து கேட் ஓப்பனிங் அப்படின்னு, கேட் ஓப்பனிங் அப்படின்னு.
இப்படி இருக்கும் கார்டு. பார்த்துருக்கீங்களா? இதை பார்த்த உடனே என்ன தோணுது? இதை டென்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 3 ஃபோல்டுன்னு ஒன்று இருக்கும். இப்படி 3 ஃபோல்டா இருக்கலாம், இல்லை இப்படி 3 ஃபோல்டா இருக்கலாம். ப்ரோஷர்லையும் அதே மாதிரி வர ஆரம்பிக்கும். ப்ரோஷர்ல புக்லெட்டாகவும் இருக்கலாம். இப்ப இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு வந்துருச்சு. இது எல்லாத்தையும் செக் பண்ணி நெட்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கம்போஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி அந்த நம்ம புக்கோட சேர்க்க முடியுமா? முடியுமா? அசைன்மெண்ட் மாதிரியா சார்? இப்ப அந்த கலர் தியரிக்கு அசைன்மெண்ட் கொடுத்தீங்களா? கலர் தியரிக்கு அசைன்மெண்ட் மாதிரி இத எடுத்து இப்ப என்னன்னா ஒரு லோகோ, ஒரு மோனோகிராம், ஒரு விசிட்டிங் கார்டு, லெட்டர் ஹெட்டோடைய டாப் மாத்திரம் இருந்தா கூட போதும். அதே தான் என்வலப்லயும் வரும். என்வலப் அப்ப விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ விசிட்டிங் கார்டோடைய சைஸ் ஜெனரல் சைஸ், அதாவது காமன் சைஸ் இருக்கு. விசிட்டிங் கார்டு சர்க்குலரா கூட இருக்கலாம். விசிட்டிங் கார்டு ஒரு ஆள் பலூன்ல பிரிண்ட் பண்ணியிருக்கான். சும்மா இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாது. ஊதி பார்த்தா அது பெருசா ஊத அந்த ஆளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. there was a very close connection to it. I will increase your business like this அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருந்தது. ஓகே, அப்ப காமனஸ்ட் விசிட்டிங் கார்டு, ஸ்டாண்டர்ட் சைஸ் விசிட்டிங் கார்டோடைய லெட்டரோடைய சைஸ் என்ன, என்வலப்போடைய சைஸ் என்ன. அப்போ ஒரு சாம்பிள் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு வி கம்போஸ் இட். A4ல கம்போஸ் பண்ணி வச்சுட்டு எப்படி கம்போஸ் பண்ண முடியுமோ கம்போஸ் பண்ணி வச்சுட்டு கம்போசிஷனை பத்தி இன்னொரு தடவை உட்காந்து பேசுவோம். முதல்ல கலெக்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? இப்போ பேம்ப்ளெட்டுக்கு என்ன சைஸ், போஸ்டருக்கு என்ன சைஸ், ஹோர்டர் மினிமம் என்ன சைஸ் இருக்கு, இன்கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போகணும் அப்படின்னா மேக்சிமம் என்ன சைஸ், ப்ரோஷர்ல என்னென்ன மாதிரியான சைசஸ் இருக்கு. அப்போ ஒரு ப்ரோஷர் 2-3 ப்ரோஷர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாலே போதும். அந்த பின்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் போனோம்னா என்ன எப்படி எல்லாமோ ப்ரோஷர்ஸ் இருக்கு. அப்ப ப்ரோஷர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ ஃப்ரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, பேக் ஒன்று இருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் ஷீட்டா இருந்தா. டபுள் ஷீட்டா இருந்தா 4 இருக்கு. ஃப்ரண்ட் இருக்கு, பேக் இருக்கு, இன்சைடு, ஃப்ரண்ட் இன்சைடு, பேக் இன்சைடு. இப்போ 3 இருந்துச்சுன்னா என்ன எப்படி வருது? அப்ப பேக்கேஜிங்ல என்னென்ன இருக்கு? பாட்டில நம்ம டிசைன் பண்ண போறது கிடையாது. அது கம்ப்ளீட்டா வேற ஒரு ப்ராடக்ட் டிசைன். அது வேற. ஆனா அதுக்கான லேபிள்ஸை நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய பாக்ஸை டிசைன் பண்ணுவோம். அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு பெரிய பாக்ஸ்ல போட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு டிசைன் பண்ணுவோம். காட்டன் சொல்லுவோம் இல்லையா? அத அப்ப காட்டனுக்கு மேல பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு சாம்பிள் எடுக்கலாம் இல்லையா? நான் 15 நிமிஷத்துல சொல்றேன்னா உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த லோகோ, மோனோகிராமு, ஆஃபீஸ் ஸ்டேஷனரி, லோகோ மோனோகிராம் பேசிக்கா எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி நான் ஒரு கிளாஸ் எடுப்பேன். ஆஃபீஸ் ஸ்டேஷனரி, பேம்ப்ளெட், போஸ்டர்ஸ், இதுகள்லாம் பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்துகிட்டே இருப்பேன். அதுலயே உங்களுக்கு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் பார்த்தோம். எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைன் ஒரு ட்வின்ஸ் மாதிரி, சாமிஸ் ட்வின்ஸ் மாதிரி. அதை நாம பிரிச்சு ஆராயல நம்ம. ஆனா அதை நம்ம காம்போசிஷன்ல அதுல இல்ல, நம்ம படிச்சுக்கிட்டு தான் வந்துகிட்டே இருக்கோம். அப்ப அதை பத்தி படிக்க ஆரம்பிப்போம். இப்ப 7ஆம் தேதி 8ஆம் தேதி நான் நாங்க 2 பேருமே கொடைக்கானல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்டார்டிங் ஹோம் ஸ்டே மாதிரி ஒரு ஸ்டார்டிங் வெஞ்சர். அதுக்கு அந்த பில்டிங்ல உள்ள ஹால்ல 2 பெயிண்டிங் வால் மியூரல் மாதிரி வேணும் அப்படின்னாரு. அதுக்காக செய்யறதுக்காக நான் ராமச்சந்திரன் சார் போறோம்.
கிளாஸ் எடுக்க முடியுமா 7-8 ஐயரை? அங்க இருந்து சந்தேகம் தான்ல. போயிட்டாரா ராமச்சந்திரன் சார்? இல்ல போயிட்டாரு. சரி, எனிவே முடியுமா முடியாதான்றத வந்து நான் இப்போதைக்கு 7-8 கிளாஸ் இல்லை அப்படின்றத வச்சுக்கிறோம். 7-8 நீங்க வந்து இதுல செய்யறதுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே கட்டாயமா 5:30 to 7:30 வந்து வேற என்கேஜ்மெண்ட் இல்லாம தான் நீங்க வந்து பழக்கப்படுத்திருப்பீங்க அட்லீஸ்ட் இந்த 4-5 monthsல இல்லையா? அப்ப அந்த டைமை யூஸ் பண்ணி உட்கார்ந்து சிஸ்டமேட்டிக்கா எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கட்டாயமா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாவோ செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல எனக்கு கம்ப்யூட்டர்ல வந்து இதெல்லாம் கம்போஸ் பண்ணவே தெரியாதுன்னு யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? இல்ல, இங்க இருக்கவங்க யாரும் இல்ல. அப்படி எல்லாத்தையும் நீங்க உங்களால செய்ய முடியும். இதை எப்படி சோர்ஸ் பண்றது, எங்க போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு வழங்கலை அப்படின்ற மாதிரி யாரும் இருக்கீங்களா? இல்ல இருந்தா சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். ஏன்னா தைரியமா சொல்ல இந்த சென்ஸ் ஐயோ இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய இடம் இல்லை இது. தெரியலன்னா தெரியல, கத்துக்கிட்டு போகிறோம் அவ்வளவுதானே. தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்ப இது செஞ்சிட முடியும் இல்லையா? இந்த வாரம் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 14-15 மீட் பண்றப்ப 14 வந்து என்னமோ இது குரோம்ல போட்டா வருங்களா? ஆமா. ஓகே, ஓகேங்க சார். எது சோர்சிங்க்கு தானே, இதோட சோர்சிங்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே. ஆமாங்க சார். குரோம்ல போட்டாலும் வரும், பின்ட்ரெஸ்ட்டுக்கு போனாலும் வருமா? பின்ட்ரெஸ்ட்டுக்கு போய் சர்ச்ல போய் லோகோ மோனோகிராம் சொல்லி போட்டோம்னா கொட்டிரும். சரிங்க சார். அத ஒன்ன சூஸ் பண்ணி, அதாவது 1-2 சூஸ் பண்ணி ஒரு மோனோகிராம் ஒரு லோகோ இருந்தா கூட போதும். இல்ல 2 லோகோ 2 மோனோகிராம் இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்படி கம்போஸ் பண்றது, அதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம், இன்னொரு கிளாஸ்ல பேசுவோம் நம்ம. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்ப ரைட், ஓகே. இப்ப அந்த 7th 8th என்ன செய்யணும்ன்றது உங்களுக்கு கிளியரா வழங்கிருச்சு இல்லையா? இல்லாட்டி அதை பத்தி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இன்னும் இல்ல சார், இப்ப லிஸ்ட் பண்ணி இருக்கிறது எல்லாத்துலயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்து கம்போஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதுதான் சார். ஆமா ஆமா, முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம், டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா? சேவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்டா கம்போஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப எப்படி கம்போஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து ஒரு கிளாஸ் நம்ம கம்போஸ் என்னம்மா 40 கிராஸ் பண்ணிருப்போம் நம்ம, இருக்காது இல்ல? இல்ல சார், இன்னைக்கு வந்து 33rd கிளாஸ் சார். அவ்வளவுதான் இருக்கா? பரவாயில்லையே, நிறைய டைம் இருக்கு போல இருக்கேன் நமக்கு. எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா முடிச்சோம்? இன்னைக்கு வந்து 33rd கிளாஸ் சார். ஐ மீன் நான் கவுண்ட் பண்ணபடி, பட் வேற யாராவது கவுண்ட் பண்ணிருக்காங்கன்னா சொன்னா வசதியா இருக்கும் சார். ஆமா, வேற யாரும் அதை கவுண்ட் பண்ணதா தெரியல. அந்த பொண்ணு பேர் என்ன, ஸ்வேதா சொன்னது வந்து நம்ம ஒரு நாள் அன்னைக்கு 31st சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் நம்ம சொன்னோம். அது வந்து நான் இன்ட்ரோடக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணி சொன்னேன் சார். பட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து ரெக்கார்டிங்ல இல்ல, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ரெக்கார்டிங். ஓகே ஓகே ஓகே. ஆமா, அது ஒரு நம்பர் வந்து கம்மியா சொல்லிச்சு ஸ்வேதா. ஓகே, சரியா? ஓகே. இப்போ வந்து என்னன்னா சார் நான் சொன்னேன் சார். இல்லம்மா, ஸ்வேதா வந்து ஒரு நம்பர் கம்மியா சொல்லிச்சு. யூ கேவ் ஒன் நம்பர் ஒரு ஒன் கவுண்ட் லார்ஜ். ஆமா, எஸ் எஸ். சரியா? ஸ்வேதா வந்து ஒரு கவுண்ட் கம்மியா கொடுத்துச்சு. ஓகே, அப்ப நம்மள்ட்ட வந்து இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 15 கிளாஸஸ் இருக்கு. சரியா?
ஸோ நம்ம வந்து என்ன பிளான் பண்ணலாம்னா, நான் இதை வந்து சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ 7 o'clock ஆகுது. ஹாஃப் அன் ஹவர்ல வந்து நான் வந்து பிரின்சிபல்ஸை வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன், எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன்றதுல வந்து ஜென்ரலாக ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். இதோட ஒட்டி தான் வரும். சரியா? அதை வச்சு தான் நம்ம இதை வந்து நம்ம பிளான் பண்ண முடியும். மீதி எல்லாருக்கும் வந்து ஒன்றும் வாய்ஸே பண்ணவே இல்லையே. யாருமே ஒன்றும் வாய்ஸே பண்ணல. கிறிஸ்டினா சரிதான், நம்ம சார் செஞ்சிடலாம் இல்லையா? அது செய்யலாம் சார். செய்யலாம். பாக்கியலட்சுமி செஞ்சிடலாம் இல்லைங்களா? எஸ் சார். செஞ்சிடலாம். பண்பறிவு எஸ் சார் செஞ்சிடலாம் இல்லையா? இது இப்ப நம்ம பிளான் பண்ணி இந்த இது செஞ்சிடலாம் இல்லையா? இன்கேஸ் ப்ராப்ளம் ஆகியிருந்தால் நம்மளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்கள்ல வந்து உங்களுக்குள்ளேயே கிராஃபிக் டிசைன் ரொம்ப பிரமாதமா தெரிஞ்ச ஆட்கள், அதாவது கம்ப்யூட்டர்ல வந்து கிராஃபிக் டிசைனை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு போகக்கூடிய ஆட்களே நிறைய பேர் இருப்பீங்க. அதனால நம்ம இங்க உட்காந்து இங்க திரும்பி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இது எப்படி எங்க இருந்து எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம்? இப்ப வந்து கேட்டாங்க இல்லையா, குரோம்ல போனா நமக்கு கிடைச்சிருமா அப்படின்றப்ப, குரோம்ல மாத்திரம் இல்ல, நம்ம கூகுள்லயோ வேறு எங்க நம்ம போனாலும் சரி, யாகுக்கு போனாலும் சரி, நம்ம வந்து பின்ட்ரெஸ்ட் தேடி போனோம் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்ல இருந்து டபக்குன்னு வெளியில வந்துடும். சரியா? அப்ப பவித்ரா அப்கோர்ஸ் எஸ் முடியும் இல்லையா? பண்ணிடலாங்க சார். பண்ணிடலாம். சுகன்யா, சுந்தரராஜன் செஞ்சிடலாம். சுகன்யா தான் இப்ப கேட்டது இல்லம்மா? பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம். ஓகே. சுந்தரராஜன் செஞ்சிடலாம் இல்லையா? வேற இன்னும் எத்தனை பேர் நமக்கு? இன்னும் 1 2 3 4 5 6 7 பேர் தான் இருக்கோம் இன்னைக்கு. நம்ம எத்தனை பேர் மொத்தம்? என்ன எத்தனை பேர்னு எனக்கு ஞாபகம் இல்ல. யூசுவலா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்போ ஒரு 17-18 people இருந்தாங்க சார். ஆமா, அதே அதுக்கு அப்புறத்துல இருந்து யூசுவலா வரவங்க வந்து ஒரு 14 people இருப்பாங்க சார். ஆமா ஆமா, இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்காங்க. வராதவங்களுக்கும் சொல்றேன், இத நீங்க செஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க. இல்லையே இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரலையேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே முடியாது. நீங்க கிளாஸ்க்கு வரல. இந்த கிளாஸ்ல வந்து இத வந்து நீங்க திரும்ப கேட்கிறப்ப வந்து உங்களுக்கு கிளாஸ்ல உட்கார்ந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷனே ஜாஸ்தி இருக்கும். நீங்க வெறும் ரெக்கார்டிங் மாத்திரம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு தூரத்து கான்சென்ட்ரேஷன் இருக்காது. எனிவே இட்ஸ் அப் டு யூ. அதாவது சொல்லுவாங்க, அந்த என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அப்புறம் இந்த பிப்ளிக்கல் ஸ்டோரியில் இந்த பேரபிள்ஸ்ல ஒரு விதை விதைக்கிறவன் வந்து விதைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து விதைகளை கையில கொடுத்து நீ எங்க விதைக்கிறன்றத பத்தி யோசிக்காத, இது விதைக்கிறதுக்கு இடம் கிடைக்குதா விதைச்சிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பல இடங்கள்ல விழுகுது, மண்பாறை மேல விழுகுது, கட்டாந்தரை மேல விழுகுது, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் வசதி இருக்கக்கூடிய இது விழுது. ஆனா முள் செடிகளும் அதுகளும் நிறைய இருக்கு. செடி முளைச்சு வந்து பெருசாக முடியாம அப்படியே கருகி போயிடுது. சில இடங்கள்ல விழுந்து பெருசாகி மரமாகி காய் காய்ச்சி கனி தருது. விதை விதைக்கிறவனா இருந்து நம்மகிட்ட வச்சுட்டே போயிட்டு இருக்கேன், கேட்டா கழுங்க கேட்டாட்டி போங்கன்றப்ப வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல் பண்பறி சொல்லுங்க சார். சாரி சார், நமக்கு எப்போ எக்ஸாம் வரும் சார்? எக்ஸாம் நமக்கு முடிஞ்சு ஒரு 2 months ஆகும் தம்பி. 1.5 2 months ஆகும். நமக்கு ஏப்ரல்ல முடியுதா, ஜூலைல வரும்னு நினைக்கிறேன்.
ஓகே சார். ஜூலைல வரும். இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு பிப்ரவரியில. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எண்ட் ஆகஸ்ட்ல வரும். என்னால அது ஷுவரா சொல்ல முடியாது. ஏன்னா யூனிவர்சிட்டி வந்து அவங்களுக்கு எப்படி அவங்க நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை மாத்திரம் இல்லையா, அவங்க ஒரு 15-20 இன்ஸ்டியூட்டுக்கு எக்ஸாம் நடத்துவாங்க. அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்றத வச்சுதான் அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு ஜூலை ஆகஸ்ட் போல வரும். ஓகே சார். சார் இப்போ நமக்கு இப்போ ஏப்ரல்ல முடியுதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு கிளாஸஸ் இருக்காது இல்லைங்களா? அதுக்கப்புறம் கிளாஸஸ் இருக்காது. ஆனா நம்மளுடைய ரெக்கார்டிங்ஸ் வந்து நம்ம வந்து சோர்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸுக்கு வரைக்கும், 6 மந்த்ஸுக்கு கொஞ்சம் கூட வரைக்கும் நம்ம சோர்ஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா நம்ம குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப் இருக்கும். இன்னும் வந்து 3வது 4வது குரூப் ஆட்கள்லாம் நாங்க பேசிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சிலர் வந்து நான் ஃபேஸ்புக்கில் போடுறத வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பிக்சர் போடுவேன். சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சிருக்கீங்களா, இதுக்கு வீடியோ இருக்கா அப்படின்னா, இப்போ என்னுடைய வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல போனீங்கன்னா ஏசர் ரஜித் சேனல் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 250 வீடியோஸ் இருக்கு. நிறைய வீடியோஸ் வெறும் ஸ்னாப்ஸ் மாத்திரம் இருக்கும், கொஞ்சம் வீடியோஸ் ஸ்னாப்ஸ் மாத்திரம் இருக்கும், நிறைய வீடியோஸ் வந்து ஆக்சுவலாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பிரிட்ஜ் அகாடமி வீடியோஸும் இருக்கு. அதனால வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நம்ம வச்சுக்கிறது தான் கான்டாக்ட். அதுக்கப்புறம் 52 கிளாஸஸ் வந்து மேண்டேட்ரி. 52 கிளாஸஸ் வந்து மேண்டேட்ரி. அது நம்ம எடுத்துருவோம். அதுல கிட்டத்தட்ட கடைசி 2 கிளாஸ் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் எப்படி அட்டன் பண்ண போறோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எப்படி அவங்க கேட்டுறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்றத வந்து ஓவராலா பேசுவோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதனால ஒன்றும் பெருசா பேசுறதுக்கு இருக்காது. ஆனால் ஓவராலா பேசுவோம். அப்ப சரியா? வேற எதுவும் காரணம் ஒரு கேள்வி கேட்கணுமா? இல்லையா? உங்களுக்கு நான் தனியா இன்னொரு நோட் புக் வச்சிருந்தேன், அதுலதான் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன்னு ஒண்ணு நம்ம பார்த்தோம் இல்லையா? எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் சொல்லுங்க பார்ப்பேன். யாராச்சும் ஒருத்தங்க ஒண்ணு சொல்லுங்க. ஒருத்தர் ஒண்ணு அப்படி சொல்லிட்டு வாங்க. டைம் எடுக்காம சொல்லிட்டு வாங்க. டாட். அடுத்தது ஷேப். டாட்டுக்கு அடுத்தது லைன். டாட்டுக்கு அடுத்த லைனுக்கு அப்புறம் தான் வரும். அடுத்தது ஷேப். ஷேப்புக்கு ஃபார்ம் எப்படி ஆகுது? டெக்ஸ்சர். அதான் சரிதான் டெக்ஸ்சர். அதுக்கப்புறம் கலர் வந்துருது. இவ்வளவுதான் எலிமெண்ட்ஸ் நமக்கு. இப்ப இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. ஒரு எலிமெண்ட்டையும் பத்தி ஒரு 4 சென்டென்ஸ் நம்ம எழுத முடியும் இல்லையா? நமக்கு தெரியும். லைனை டாட்டை பத்தி நம்ம எழுத முடியும், கொஞ்சம் ரிலேட்டிவ் அப்படி இப்படின்லாம் எழுத முடியும். லைனை பத்தி நிறையவே எழுத முடியும். நம்ம ஷேப்பை பத்தி நிறைய எழுத முடியும். ஃபார்மை பத்தி நம்ம லைட் அண்ட் ஷேடு அப்படி இப்படின்லாம் உள்ள போயிருவோம் இல்லையா? இப்ப எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னோம். சரியா? நான் வந்து இங்க வந்து எழுதியிருந்தேன் அதை. எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்னு போட்டுருவோம் இல்லையா? எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்.
பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்ட். அப்போ எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம், இதெல்லாம் நம்ம கையில வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம ஆர்ட் செய்யறதுக்காக. இதான் இந்த வரிசையில எழுதிட்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அண்டர்ஸ்டாண்டிங்காக, நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்புறம் கடைசி என்ன வருது, கலர் வந்துருது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட்ல வந்து என்ன வருதுன்னா, ஏதாவது ஒரு ஆர்ட் என்னமாச்சும் சொல்லுங்களேன். யாராவது என்ன ஆர்ட்டா இருந்தாலும் சரி, டிசைனா இருந்தாலும் சரி, ஏதாவது ஆர்ட்னு உடனே இது இந்த ஆர்ட் எனக்கு ஞாபகம் வருது. என்னமாச்சும் ஒன்று சொல்லுங்க. வேகமா டைம் ஆயிட்டு போகுது. என்னது யாரு அடுத்த ஆள் சொல்லட்டும்னு இல்லை, 5 பேர் சேர்ந்து சொல்றதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க குயிக்கா. ஆர்ட்னா தான் ஏதாச்சும் ஒரு ஆர்ட், அந்த ஆர்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா சொல்லுங்க. பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றோம். பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங். அந்த பிரிட்ஜ் போறதா, அப்ப ஆர்ட் ஒர்க்னு சொல்லிட்டு வந்துடுது ஒரு பர்டிகுலர் விஷயம். அப்ப அந்த இதுல வந்து என்ன நம்ம காட்டுறதுக்காக ட்ரை பண்ணோம், ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல இருந்து அப்படியே தூரத்து வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்போ பக்கத்துல இருந்து தூரத்து வரைக்கும் பார்க்கறதுன்றது வந்து ஒரு சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. இது பக்கத்துல இருக்கு, அது தூரத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. ஏன்னா ஒரே மாதிரியான பொருட்கள் தூரத்துல போக போக சிறுசாகிட்டு போகுது. அப்ப அதே மாதிரி வரைஞ்சு பார்த்தோம்னா வருமா அப்படின்னா, வரைஞ்சு பார்த்தா வருது. அதை காட்டுறதுக்காக தான். அப்போ பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்னு ஒண்ணு காட்டிட்டு இருக்கும்போது, பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்காக தான் அந்த பெயிண்டிங் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த டிராயிங் செஞ்சுட்டு இருக்கோம் பெர்ஸ்பெக்டிவை காட்டுறதுக்காக. அந்த பெர்ஸ்பெக்டிவோடைய மெத்தடாலஜி இது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படியே அந்த பிரிட்ஜ் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பூவா போட்டு அந்த பூவுல இருந்து வண்டு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அந்த வண்டை வந்து ஒருத்தன் வந்து ஸ்வாட்டர் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு படம் பக்கத்துலயே அது கூடயே அதே பேப்பர்ல வரைஞ்சோம்னா, நம்மள வந்து புத்திசாலின்னு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்களா, புத்திசாலின்னு சொல்லுவாங்களா, இல்ல லூசுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி சரியலிசம் பத்தி, ஒரு ஃபியூ வீக்ஸா சரியலிசம் பத்தி ஒரு ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட டிஎஃப்ஏ படிச்சவங்க தான், நம்ம குரூப்ல 5வது 6வது குரூப். அவங்க சரியலிசம்னா என்ன சார் அது செய்யணும் அப்படின்னா, அப்ப அதை நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். அதுல வந்து அப்சர்ட் சரியலிசம்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு, சிம்பாலிக் சரியலிசம் இருக்கு, மித்தாலஜிக்கல் சரியலிசம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அப்சர்ட் சரியலிசம். அப்சர்ட்னு சம்பந்தம் இல்லாம, என்னப்பா அர்த்தம் இல்லாம இருக்கு, கேனத்தனமா இருக்குன்றோம்ல, அதான் அப்சர்டு அப்படின்னு ஒரு சரியலிசம் இருக்கு. அப்ப அதை வரைஞ்சு காட்டுறதுக்காக ஒரு படத்தை காட்ட முடிந்தால் நல்லா இருக்கும். சரியா, இல்ல எதுக்காக ஏன் அங்க போறேன் அப்படின்னா, இல்லையா இருக்கு, சரியா. இப்ப வந்து
இல்லை அதை காட்டுறேன். நம்ம அது காட்டினா தான் அதோடைய மீனிங் விளங்க ஆரம்பிக்கும். தெரிய ஆரம்பிச்சிருச்சா உங்களுக்கு? இல்லை இல்லை இனிமேதான் வரும். எஸ் சார், தெரியுது. தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன செய்யறேன்னா, இதோ இந்த பாதியோட மூடிட்டு பார்த்தோம்னா லிப்ஸ் இருக்கு, லிப்ஸுக்குள்ள டீத் இருக்கணும் இல்லையா, அதுக்குள்ள கண் இருக்கு. இங்க வந்து ஐ லிட்ஸ் இருக்கு, ஐ லேஷஸ் இருக்கு. இப்ப வந்து நம்ம இதை எடுத்துறேன். லிப்ஸ் இருக்கு, லிப்ஸுக்குள்ள வந்து டீத் இருக்கணும். அது அப்படியே போய் இந்த சைட்ல லிப்ஸா இருக்கணும், அந்த சைட்ல டீத் இருக்கு. ஓகே ஃபைன். ஆனா இது பாக்குறதுக்கு வந்து ஐ லிட் மாதிரி இருக்கு, ஐ லேஷஸ் எல்லாம் இருக்கு, உள்ள வந்து கண்ணுக்கு பதிலா பல்லு இருக்கு. திஸ் இஸ் அப்சர்ட், டெலிபரேட்லி அப்சர்ட். அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு வந்து, இது என் பேத்தி சின்ன பிள்ளை, ஒரு 4 years 4.5 years ஓல்டு கிராண்ட் டாட்டர் பார்த்துட்டு ஷி வாஸ் வெரி அப்செட். ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கும்போது அதை காட்டினேன். ஷி காட் வெரி அனாய்டு. எனிவே சரி, அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பாக்குறதுக்குமே அப்படிதான் சரி. ஆமா. ஆனா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ட். பீப்புள் லைக் டு பி என்டர்டெயின்ட் இன் சோ மெனி வேஸ். பேய் படம்னு ஒரு ஜானர் இருக்கு இல்லையா, ஹாரர் ஃபிலிம்னே ஒரு ஜானர் இருக்கு. அதுவும் செயின்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சீரீஸ். செயின்சாவா வெறும் சாதானா? வெறும் சாதான் சார், வெறும் சாதான். வெறும் சா. அப்புறம் ஜாம்பி மூவிஸ். இதுல கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறது வந்து ட்ரெக்குலா டீசெண்டா போயிருச்சு. என்னமா சார் சார் என் பொண்ணோட பேசிட்டா சார். ஓகே ஓகே ஓகே. இப்ப அப்ப அப்சர்டா இருக்கிறதுக்குன்றது வந்து பிரின்சிபல் சாவட்டை உள்ள கொண்டு வர போறது கிடையாது. வேற ஒரு லாஜிக்கலா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்காக வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாட்டி இன்னும் என்ன செய்யறோம், ஒரு பெயிண்டிங் ஒன்று செய்யறோம். ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்றத விட ஃப்ரூட்டிங் சீசன். ஃப்ளவர்ஸும் இருக்கு, காயும் விட்டுருக்கு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸும், அப்படியே ஒரு சீசன் ஒன்று இருக்கும் இல்லையா. சில செடிகளுக்கு மாத்திரம் அப்படி இருக்கும். இல்லாட்டி பூ பூக்கிறது ஒரு சீசன் இருக்கும், அதுக்கப்புறம் காய் ஆகிறப்ப பூவே இருக்காது, அப்புறம் காய் வந்து பழுக்கிறப்ப அநேகமா எல்லாமே பழமா இருக்கும். அப்படியும் சீசன் இருக்கு. ஆனா இப்படியும் சீசன்ஸ் இருக்கு. இப்ப அந்த பூத்து காய்ச்சி பழமாகிற அந்த சீசனை ஃபுல்லா காட்டுறது அப்படின்றப்ப, செரிஸ் எல்லாம் காட்டுறப்ப, இப்ப அதை காட்டிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு குண்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, இல்லாட்டி பக்கத்துல வந்து ஒரு ட்ரெயின் ரயில்வே ட்ராக்ல இருந்து புகை விட்டுக்கிட்டு ஒரு ட்ரெயின் போற மாதிரி, அதையும் இதையும் கம்பைன் பண்ணோம்னா இட் லுக்ஸ் சிலி. என்ன லூஸா இருந்தாலுக்கு மஸ்ட் பி சம்திங் ராங். அப்போ வந்து என்ன செய்யறோம், ஒரு ஒர்க் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை கனெக்டடா தான் எல்லா ஐட்டங்களும் இருக்கணும் அப்படின்றது வந்து என்னன்னு நம்ம சொல்றோம், யூனிட்டின்றோம். அத முதல் பிரின்சிபிளே, when you are projecting an idea, there has to be a unit. ஒரு சிங்கிள் ஐடியா, அந்த சிங்கிள் ஐடியாவை சப்போர்ட் பண்றதுக்கான மற்ற ஐடியாஸ். அப்போ ஒரு சிங்கிள் ஐடியா அப்படின்னா ஒரே ஒரு பழம், டொடக். இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு பழம் இருக்கு, ரைட், ஓகே. ஒரு தட்டு ஒண்ணு இருக்கு, அந்த பழத்தை உரிச்சு வச்சிருக்கோம். ஒரு பழம் இருக்கு, பக்கத்துல லேசா உரிச்ச மாதிரி, இல்லாட்டி அதை கட் பண்ணி சாப்பிடக்கூடிய பழமா இருந்தா கட் பண்ணி வச்சிருக்கோம். அது ஒரு ஷீட் டேபிள் கிளாத் ஒன்று இருக்கு, இல்லாட்டி ஒரு சர்வியட் ஒன்று இருக்கு, நாப்கின் ஒன்று இருக்கு, பேக்ரவுண்ட் கொஞ்சம் இருக்கு. அப்ப ஆனா எல்லாமே இந்த பழத்தை சம்பந்தப்பட்டதுதான். பார்த்த உடனே அந்த பழத்தை காட்டுறாங்க.
அந்த பழத்துடைய குவாலிட்டியை காட்டுறாங்க. அந்த பழத்தை வந்து கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அப்ப டெண்டரா சாஃப்டா இருக்கும் போல இருக்கு, அதை காட்டுறாங்க. அப்ப பழத்து சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களையும் காட்டுறப்ப பழம் யூனிட்டி. அந்த படம் ஃபுல்லாவே இந்த பழத்துக்காகத்தான். ஆனால் வெறும் பழத்தை மாத்திரம் காட்டணும்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 10 பழம் வரைஞ்சோம்னா என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? ஒரே மாதிரி 10 பழம் யூனிட்டியா இல்ல, நல்லா இருக்காது. அப்ப வெரைட்டின்னு ஒண்ணு வேணும். வெரைட்டி இல்ல, விஏயா VA சார். விஏ வெரைட்டி, VARIETY, சரிதானா? வெரைட்டி, யூனிட்டி, வெரைட்டி. இப்ப நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஆர்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன். இப்ப அந்த ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். இப்ப அந்த ஃப்ரூட்டை பத்தி காட்டுறதுக்காக ஒரு பெயிண்டிங் ஒன்று செய்யறோம். ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல வந்து ஒரு டேபிள் கிளாத் இருக்கு, ஒரு சாசர் ஒன்று இருக்கு, ஒரு நாப்கின் ஒன்று இருக்கு, பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு சாட்டின் கிளாத் ஒன்று இருக்கு. ஃப்ரூட் எங்க வைப்போம்? எங்க வைப்போம்? யோசிச்சு பாருங்க. இவ்வளவையும் காட்டுறோம், ஃப்ரூட்டை நடுவில் வைப்போம் இல்லையா? ஒன்று நடுவில் வைப்போம், இல்லாட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் வந்து அதுக்கு கொடுப்போம். என்ன செய்வோம் நம்ம? இங்க வரைஞ்சு காட்டுறேன். பிளான் பண்ணோம். ஃப்ரூட்டை இந்த இடத்துல வரைவோம், சென்டர்ல வரைகிறது ரொம்ப காமன் இல்லையா? இந்த கார்னர்ல வரைவோமா ஃப்ரூட்டை? இந்த கார்னர்ல வரைவோமா? இல்ல, ஒரு ப்ராமினன்ட் ஸ்பேஸ், எப்படி டிவிஷன் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த கார்னர்ல இங்க வச்சோன்னா அந்த இடத்துல ஃப்ரூட்டை வரைகிறோம். அதுக்கு பக்கத்துல சாசர் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு கிளாத் ஒன்று இருக்கு, ஒரு நாப்கின் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல்ல இருந்து லைட் வர்றதுனால இங்க வந்து அதுக்கு ஷேடோ வருது, அங்க வந்து ஷேடோ கீழே விழுது. இப்ப இதை பார்த்த உடனே ஃப்ரூட் தான் இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியுதா? தோ இட் ஹஸ் கான் டு அ கார்னர். ஆனால் மீதி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டண்டா காட்டாம அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா காட்டுவோம். அதுல டெக்ஸ்சர் ஜாஸ்தி இருக்கும், ஒரு ஹைலைட் ஜாஸ்தி இருக்கும், டீட்டெயிலிங் ஜாஸ்தி இருக்கும், கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். அப்ப எது இம்பார்ட்டன்ட்டோ அதை வந்து ஒரு முக்கியமான இடத்துல வைப்போம். அப்படி இல்லாட்டி முக்கியமான ஃபீலிங்ல அதை கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்ம, சரியா? அப்ப ஹைரார்கி அப்படின்றோம். அதை மரியாதையா வந்து நான் வந்து ஸ்பெல்லிங்கை பார்த்து அடிச்சிடணும். HIEH, ஹைரார்கி. இப்ப வந்து யூனிட்டின்றது வந்து ஒருமை இல்ல, ஒற்றுமை அப்படின்றோம், சரியா? ஒற்றுமைன்றோம் அத. அப்ப ஒரு ஒற்றுமை நம்ம போட்டேனோ ஒற்றுமை. பன்மை, வெரைட்டி. பல காரியங்களை காட்டுறோம் நம்ம. ஒரு சாசரை காட்டுறோம், லைட் அண்ட் ஷேடை காட்டுறோம், இங்க ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கு, ஒரு ஸ்கிரீன் ஒன்று இருக்கு, ஒரு சர்வியட் ஒன்று இருக்கு. ஆனா எல்லாமே செகண்டரி.
பன்மை வந்து 3 பன்மை. ரொம்ப கேவலமா இருக்கு எழுத்து. ஹைரார்கின்றது வந்து ஒன்னொன்னுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். the importance of an object. இப்ப வந்து இது வந்து ஃப்ரூட் காம்போசிஷன், எல்லாமே இந்த ஃப்ரூட்டை சம்பந்தப்பட்ட மாதிரியே தான் இருக்கு. இப்ப நம்மளுடைய காம்போசிஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு காம்போசிஷனை எடுத்து வச்ச இருக்கான்னு பாக்குறேன் நான். ரைட், ஓகே. அப்ப ஒரு முந்தைய நம்ம இன்னொரு என்டையர் ஸ்கிரீன்ல வந்துருச்சா? வந்துருச்சு. இப்ப இவ்வளவு பெரிய ஸ்கிரீன், அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல நம்ம எத்தனாவது குரூப்னு சொல்லிட்டு தெரியல, 24 to 4 குரூப்புக்கு முன்னாடி செஞ்சது இது. சரியா, 5வது குரூப் 6வது குரூப் அப்படின்றப்ப செஞ்சது வாட்டர் கலர் ஸ்டில் லைஃப். இதெல்லாம் வந்து இதுல இருக்கும், வேற என்ன சொல்றது, ஃபேஸ்புக்ல இருக்கும். வேணும்னா ஃபேஸ்புக்ல போனீங்கன்னா இருக்கும். இப்ப இது சென்டர் கிடையாது, நல்ல கீழே போயிருச்சு. பின்னாடி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு துணி ஒண்ணு இருக்கு, அந்த துணியை மடிச்சுக்கலாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப இது 2 தான் இம்பார்ட்டன்ட். இது 2ல கூட இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. இதுக்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட இது இம்பார்ட்டன்டா இருக்கு. கிட்டத்தட்ட இதோட கொஞ்சம் குறைச்சல் பார்த்த உடனே தெரியுதா? அப்ப முக்கியமான விஷயத்துக்கு ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஹைரார்கின்றது வந்து என்னன்னா வரிசை கிரமமாக முக்கியத்துவம். முக்கிய எப்படிமா அதை எப்படி சொல்றது, தமிழ்ல எப்படி சொல்றது? ஹைரார்கின்றது ஹைரார்கியா தான் சொல்ல முடியும். ஹைரார்கியா தமிழ்ல என்னன்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்போமா? நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். படிநிலைன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியத்துவ வரிசைன்னு சொல்லலாமா? லிஸ்ட் அக்கார்டிங் டு இம்பார்ட்டன்ஸ். அதுதான். வேற யாருக்காவது என்னமோ தெரியுதா, வார்த்தை தெரியுதா? இல்ல சார், வரிசை இருக்கு. ஆமா, வரிசை கிரமம்னு போட்டுருவோமா? வரிசை கிரமம்னா இது முதல்ல வரணும், அது 2வது வரணும். இப்ப டாட் வந்ததுக்கு அப்புறம் தான் லைனை பத்தி பேச முடியும், லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஷேப்பை பத்தி பேச முடியும். கலரை வந்து முதல்ல ஆரம்பிச்சுது, அதுக்கடுத்து டாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் டெக்ஸ்சருக்கு போய் அதுக்கப்புறம் ஷேப்பு இல்ல கன்ஃபியூஸ் ஆயிரும். அதே மாதிரிதான் இங்கேயுமே யூனிட்டி வெரைட்டி ஹைரார்கி அப்படின்னு தான் வர முடியும். அப்ப முக்கியத்துவ வரிசைன்னு போட்டுறேன். அப்படி நல்லா இருக்குல்ல? யார் தமிழ் பண்டித்துகள் யாரும் இல்லையா? பண்பறிவு, உங்களுக்கு பேரு பயங்கரமான தமிழ், அருமையான தமிழ் பேரு பண்பறிவு. ஆமா சார். அப்ப தமிழ் நல்லா நல்லா தெரியுமா உங்களுக்கு? முக்கியத்துவ தெரியும் சார். இல்ல இதுக்கு ஹைரார்கிக்கு வந்து முக்கியத்துவ வரிசைன்னு எழுதுனா சரியா இருக்க மாதிரி இருக்கா? வேற எதுவும் வார்த்தை இருக்கா? கரெக்டா தெரியுது சார். முக்கியத்துவ வரிசைன்றது அர்த்தம் வந்துருச்சு இல்லையா? ஆமா சார். அப்ப அதே வச்சுக்கிறோம். வேற யாரும் இதுக்கு மறுப்பு வரிசை சார். படிநிலை, படிநிலைன்ற வார்த்தை வந்து போட்டிருக்காங்க. படிநிலைன்னு போட்டிருக்காங்க. படிநிலை அப்படின்னு சொன்னா
எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த வாசல்ல வந்து நிலை வைப்போம் தெரியுமா? அதுக்கு பக்கத்துல தான் கீழே தான் படி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் விளங்குற மாதிரி எல்லாம் கமலஹாசன் மாதிரியே பேசுறாங்க. அவங்க இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன்ஸ். தரவரிசை அந்த மாதிரியும் சொல்லலாம் சார். தரவரிசை அப்படின்னு சொல்லலாம். ஆனா குவாலிட்டின்ற வார்த்தை வருது. இல்ல இப்ப தரவரிசைன்றதுக்கு பதிலா முக்கியத்துவ வரிசைன்னு நம்ம போட்டுக்கலாம். விளங்குது இல்லையா? புரியுது சார். விளங்குது. இப்ப ஹைரார்கின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்ப என்ன சொல்றோம், ஒரு படம் இருந்துச்சுன்னா அந்த படத்துல வந்து என்ன விஷயத்த சொல்ல வர்றோன்றது வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றது பெட்டர். அது சம்பந்தப்பட்ட அந்த ஒரு விஷயத்த தூக்கி காட்டக்கூடிய பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். 5 minutes எடுத்துக்கிறேன், இதை முடிச்சிடறேன். சொல்லலாம். அப்ப நிறைய விஷயங்கள் அங்க வைக்க போறோம். லே அவுட்னு ஒண்ணு வருது இல்லையா? லே அவுட்னா எதை எங்க வைக்கிறது அப்படின்னு. அப்ப எது நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் பொருட்களை வைக்கிறோம் நம்ம. அப்ப ஹைரார்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்துடுறோம். இதுக்கப்புறம் என்னன்னா, எது பக்கத்துல எது வரணும்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஒரு இந்த காம்போசிஷனே வச்சுக்கிறோமே. டேபிள் இங்க இருக்கு, கத்தியை வந்து ஜன்னல் மேல வச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்குமா? இந்த இடத்துல ஒரு கத்தி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அப்படி ஒரு கத்தி ஒண்ணு நம்ம வந்து வச்சிருக்கோம். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு கட் பண்ண ஆப்பிளையும் வச்சிருக்கோம். அந்த இடத்துல ஆப்பிள் இருந்துச்சு, இந்த இடத்துல கட் பண்ண ஆப்பிள் இருக்கு. கத்தி இங்க இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா? எது பக்கத்துல எது இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்ப விசிட்டிங் கார்டுல வந்து ஒருத்தருடைய பேர் போட்டிருக்கு, இவருடைய பேர் நடுவுல இருக்கு, மேல வந்து இவர் என்ன மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேல போட்டா நல்லா இருக்குமா? அதுக்கு பக்கத்திலேயே கீழே இருக்கணும் இல்லையா? அப்ப ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. ப்ராக்சிமிட்டி அருகமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வேற என்ன ப்ராக்சிமிட்டிக்கு என்ன சொல்ல முடியும்? வேற ஏதாச்சும் ஞாபகம் வருதா? என்ன இதுல ப்ராக்சிமிட்டி என்ன சொல்றாங்க? நீங்க சொல்றது கட்டாயமா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராக்சிமிட்டின்ற வேர்டெல்லாம் வந்து சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடிய அருகாமை, அருகமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அருகாமைன்றது மாத்திரம் இல்ல, அருகமைப்பு. அருகில் அப்படின்றது பக்கத்துல. ஆக்சுவலா வந்து இது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இது தமிழ்லையும் எழுதிட்டு உட்காந்துருக்கேன். ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. இப்ப ப்ராக்சிமிட்டிக்கு அடுத்து என்ன வருதுன்னா, சில விஷயங்களை வந்து நம்ம ரிப்பீட் பண்றோம். எப்படி ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிளுடைய கார்னரை காட்டுறோம், இந்த இடத்துல ரெக்டாங்கிளுடைய கார்னரை காட்டுறோம், இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் கொஞ்சம் ஓப்பன் ஆகி போய் வருது, இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் கர்வ்டு லைன், கம்ப்ளீட்டட் கர்வ்டு லைன், இந்த இடத்துல ஒரு கர்வ்டு லைன் காட்டுறோம், இந்த பிளேட்ல ஒரு கர்வ்டு லைன் காட்டுறோம். இப்ப வந்து இங்க வந்து ஏதாவது ஒரு கர்வ் லைன் காட்ட முடிஞ்சுன்னா நல்லா இருக்கும். அப்ப வந்து அப்படி ஒரு கர்வ் லைன் நம்ம காட்டுறோம். அப்ப பாக்குறதுக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. இத ரிதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெப்பிட்டிஷன் இல்லாட்டி ரிதம் அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி RYTHM இல்ல, RHY ரிதம், RHY தான் இல்ல, THM. ஆமா, RHY THM ரிதம் ரெப்பிட்டேஷன். கிட்டத்தட்ட
ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம். ரிதம் வேற, ரெப்பிட்டேஷன் வேற. ரெப்பிட்டேஷன் மூலமா தான் ரிதம் வர முடியும். ஆனா ரெப்பிட்டேஷன் இருக்கிறதுனால ரிதம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ரிதமிக் ரெப்பிட்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிதம்ன்றதே தாளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்றதுன்னா விளங்குது நமக்கு. ஆனா இத வந்து தாளம், இலயம், சந்தம் அப்படி சந்தம்ன்றாங்க. அத மியூசிக்ல வருது அது. இது மியூசிக்ல மாத்திரம் தான். ஆமா, ஒரே ஒரு இது சார். இப்போ ரெபெட்டிஷன்னா அத வந்து பேட்டர்ன் கூட சொல்லலாம்ல சார்? ஆமா, ரெபிட்டேஷன் தான் பேட்டர்ன். ரெபிட்டேஷன் தான் பேட்டர்ன் ஆகுது. பட் ரிதம் வந்து ஐ மீன் ரெபெட்டிஷனாவும் இருக்கலாம், பட் அது அந்த கேட்டகரியில வராதுல்ல சார்? ரிதம்ன்றது வந்து ஒரு வேவ், இத கூட ரிதமா சொல்லலாம்ல? வேவ் எப்ப ரிதம் ஆகுது? அதே மாதிரி மேடு பள்ளமா வந்துகிட்டு இருக்கும் போதுதான் இல்லையா? இப்ப வந்து டங்னு வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது ரிதம். டங் 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 டங்னா அது ரிதம் கிடையாது. அது அப்ப ஒரு சிஸ்டமேட்டிக் ரெபிட்டேஷன். ஒரு கேட்டகரி ஆஃப் ரிதம் தான சார்? அது பட் இட்ஸ் ஸ்டில் ரிதம். அது எப்ப ரெபிட்டேட்டிவ் ஆகுதோ அப்பதான் ரிதம் ஆகும். ஒரு செட் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்துருது. ஒரு செட் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்துருது. இப்ப அந்த ஜெருசலேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரொம்ப ஓடிட்டு இருக்குல்ல, இப்ப கேட்டு இருக்கீங்களா நான் சொல்லி தெரியாது. டக் 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 அதான் அவங்களுடைய ரிதம் இல்ல? அப்ப டக் 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 வரைக்கும் ரைட்டு. டக் 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 டக்ன்றது மாறிடுச்சு. இப்ப டக் 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 ரிதமா? இல்ல, டக் 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 ரிதம் விட்டுட்டு டக் டக் அப்படின்னு. இல்ல, அது புரியுது சார். இப்போ ரெபிட்டேஷன்ன்றது வந்து ஒரே விஷயம் அப்படியே ரிப்பீட் ஆகுது. பட் ரிதம்ன்றது வந்து காம்பினேஷன் ஆஃப் மெனி திங்ஸ் ரிப்பீட்டிங் இன் அன் இது மாதிரி தான் சார் இருக்கு. ரிதம்ன்றது அங்க நம்ம மியூசிக்கு கொண்டு போனா தான் அங்க வருது. அது இப்ப என்னன்னா, இப்ப ரெபிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இப்ப இது இப்படி வச்சுக்கிறோமே, இத வச்சுக்கிறோம். ஒரு காம்போசிஷன் ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம். என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மலை ஒண்ணு வரைகிறோம். அந்த அப் அண்ட் டவுன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இப்ப இங்க வந்து கிட்டத்தட்ட அதே இத வேற மாதிரி ரிப்பீட் பண்றோம். ஸ்கேல மாத்திரம் இங்க. இத வந்து நம்ம ரெபிட்டேஷன் தான் சொல்லுவோம். ஆனா ரிதமிக்கா உள்ள வந்துருது அது. அதனாலதான் ரெபிட்டேஷன், ரிதம் அப்படின்ற 2 தடவை யூஸ் பண்றோம் நம்ம. ஓகே சார். சரியா? அப்ப அதுக்கு தமிழ் வேர்டை நம்ம அடுத்தது நம்ம கொண்டு வருவோம். சரியா? இப்ப இதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. பேலன்ஸ்னு ஒண்ணு வருது. அதோட ஒட்டி காம்போசிஷன் ஒண்ணு வருது. பேலன்ஸும் காம்போசிஷனும் கிட்டத்தட்ட பக்கத்துல ஒண்ணு ஒட்டி நின்றுட்டு இருக்கிறது. பேலன்ஸ் இல்லாம காம்போசிஷன் கிடையாது. பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா கம்போஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? ஆனா 2 வேர்டு நம்ம யூஸ் பண்றோம். எப்படி ரெபிட்டேஷன்ன்றது வந்து ரிதம் இல்லாம ரெபிட்டேஷன் இருந்துச்சுன்னா எந்த விதமான மீனிங்கும் கிடையாது. அது இப்ப பா பா பான்னுட்டு இருந்தோம்னா இட்ஸ் அ ரெபிட்டேஷன். இதுல என்னமாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கா? என்னமாச்சும் மீனிங் இருக்கா? டைம் ஆயிட்டே போகுதுமா. சரியா?
இத நம்ம திரும்பியும் நம்ம வந்து இத பத்தி பேசுவோம். சரியா? இது வந்து நம்ம இதையும் நம்ம தமிழாக்கங்கள் ஆக்கி இருக்கிறோம். நம்ம தமிழாக்கம் முடிச்சுன்னா நான் தமிழாக்கி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். இந்த பேஜ் இந்த வேலையை வந்து நீங்க வந்து செஞ்சுட்டு வந்துடுறீங்களா? அப்ப நம்ம திரும்ப மீட் பண்றப்ப முடிஞ்சிச்சுன்னா 7-8 மீட் பண்ணுவோம். நான் கொடைக்கானல்ல இருக்கும்போது அந்த டைம்ல வந்து எனக்கு வேலை இல்லை அப்படின்னா நான் வந்து கிளாஸ் எடுத்துருவேன். ராமச்சந்திரன் என் கூட தான் இருப்பாரு. 2 பேர்ல ஒருத்தர் கிளாஸ் எடுத்துருவோம். சப்போஸ் வேலை இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதை கண்டினியூ பண்ணிருங்க. நம்ம 14ஆம் தேதி மீட் பண்றோம். 14ஆம் தேதி என்னமோ குறிச்சு வச்சிருக்கேன். என்ன குறிச்சு வச்சிருக்கேன் ஞாபகம் இல்லை. சரி, டிஎஃப்ஏ கிளாஸ் இல்லையே, நாட் பாசிபிள். சரி, எனிவே எனிதிங் எல்ஸ்? இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் டைம் எடுத்துட்டோம் இல்லையா? வேற கேள்விகள் வேற எதுவும் பேச வேண்டியிருக்கா? இல்ல சார், எதுவும் இல்ல சார். க்ளோஸ் பண்ணிடுவோம்மா. ஓகே, yes, ரெக்கார்டிங் முதல்ல ஸ்டாப் பண்ணிடுறேன்.